அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற தொடரிலே 14ஆம் நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் பொருளாதார சம்பந்தமான பற்றாக்குறை ஏற்படும் பொழுது, இழப்புகள் ஏற்படும் பொழுது, வறுமைக்கு நாம் உள்ளாக்கப்படும் பொழுது அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்து சில செய்திகளை நாம் நேற்றைய தினம் சொன்னோம். அதில் முக்கியமாக மனிதனுடைய அந்த சுபாவம், பொருளாதார ஆசையை பொறுத்த வரைக்கும் தன்னிறைவு அடையவே அடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு நேற்றைய தினம் சொன்ன சாராம்சம் என்னவென்று சொன்னால், எத்தனை ஆயிரம் லட்சம் கோடிகள் நமக்கு வந்தாலும் அப்போதும் போதவில்லைங்கிற நிலையில் தான் நம்ம இருப்போம். இது நம்முடைய சுபாவம். அப்படிங்கும் பொழுது அதை எப்படி ஜெயிக்கிறது? அதான் நம்ம சுபாவம். இன்றைக்கி சோத்துக்கு தந்தால் போதும்னு சொல்லுவோம், நாளைக்கு வீடு வேணும், கார் வேணும்னு சொல்லுவோம், அப்புறமேல அதுக்கு நல்லா தந்த பிறகு இன்னும் அதிகமாக வேணும்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எல்லையே இருக்காது, அதுக்கு முடிவே இருக்காது, அவ்வளோ ஆசைகள் வளர்ந்து கொண்டே செல்லும். இது நம்ம எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய ஒரு நோய். அவரவர் எந்த நிலையில் இருக்கிறாங்களோ அடுத்த நிலைக்கு ஆசைப்படுவாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆசைப்படுவாங்க, கிடைச்சவொன்னே அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மனிதனுடைய சுபாவம் இப்படி தான் இருக்கிறது, இது மாறவே மாறாது என்பதற்கு ஒரு மறுமை நாளில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நமக்கு எடுத்து காட்டுறாங்க. என்ன சம்பவம் என்று சொன்னால், அல்லாஹ் சொர்க்கவாசிகளை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான், நரகவாசிகளை நரகத்துக்கு அனுப்பிடுவான். நரகவாசிகள் ரெண்டு வகையாக இருப்பாங்க. ஒன்று நிரந்தர நரகம், அவங்க நரகம்தான், திருப்பி இங்கே வர முடியாது. இன்னொன்று என்னவென்று சொன்னால், ஈமான் இருக்கும், அவங்களுடைய செயல்களில் குறைபாடு, தப்பு, பாவங்கள், இது மாதிரி காரணத்திற்காக வேண்டி குறிப்பிட்ட காலத்திற்கு நரகத்துக்கு போய்விட்டு அப்புறமேல் ஒவ்வொருத்தரையாக என்ன செய்வான்ல, சொர்க்கத்திற்கு அனுப்பி கொண்டே இருப்பான். இந்த மாதிரி ஈமானோட உள்ள மூமின்களில் நரகத்தில் போடப்பட்ட உடனே ஒவ்வொருத்தருடைய டைமும் முடிஞ்ச பிறகு அல்லாஹ் என்ன செய்வான், இவனத்துக்கு அங்கே போடு, மாற்றுங்க, இடத்த மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் செய்வான். இதில் ஒரு கடைசியாக எல்லாம் போயிடுவாங்க. லாஸ்ட்டாக ஒருத்தன் இருப்பான், அவன் மட்டத்திலே மட்டம் வணங்குதா, ஈமான்லேயே ரொம்ப கடைசியாக இருந்திருப்பான் போல இருக்கு, அவன் மட்டும் மிச்சமாக இருப்பானா. அவன் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், அவனை வெளியேற்றி என்ன செய்வான், அவன் சுருக்கத்துக்கு போகிற அளவுக்கு இவனுக்கு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி நரகத்தை விட்டு வெளியேற்றி நரகத்துக்கு முன்னாடி உட்கார வச்சுருவான்ல. நரகத்தை விட்டு நேரடியாக வேதனையிலேருந்து வெளியேற்றிடுவான். வெளியேற்றி என்ன செய்வான்னு கேட்டால், அவனை நரகத்தை பார்க்குற மாதிரி அவனை உட்கார வைத்து விட்ட உடனே அவன் சொல்லுவானா, யா அல்லாஹ், என்னை நரகத்தில் போட்டு வேதனைப்படுத்தினேன், இப்போ நீ வெளியேற்றிய பிறகு அங்கேருந்து வரக்கூடிய வெப்பம் என்னுடைய முகத்தை எல்லாம் எரிக்குது, அதை விட வேதனையில் கிடந்தான், அதை விட்டு இப்போ தூக்கணும்னு என்ன செய்கிறான்னு கேட்டால், இது எவ்வளோ சொர்க்கம்னு நினச்சிருக்கேன் நான், நரகத்தில் கிடந்து வெந்துக்கிட்டு பிடிச்சி வெளியே வச்சா எவ்வளோ சிறப்பாக இருக்கேன், வெளியே அவன் சொல்லுவானா, எனக்கு தாங்க முடியலை, அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால், என்னுடைய முகத்தை நரகத்து பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுருக்கிறீங்கள, இந்த பக்கம் சொர்க்கத்து பக்கம் பார்க்குற லேசாக திருப்பி முகத்தை மட்டும் திருப்புற மாதிரி என்னை ஏற்பாடு செஞ்சிரு, அதை பார்க்குற முதுகில் வேண்டாம் வெப்பம் பட்டுட்டு போகுது, மூஞ்சிக்கு நேரம் வெப்பம் பட வேணான்னு ஒரு கோரிக்கை வைக்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், அதாவது அல்லாஹ் கேட்பானா, டேய் நீ இப்படி கேட்குற, நான் உன்னைய மூஞ்சி திருப்பி சொர்க்கத்து பக்கம் வச்சுட்டேன்னு வைக்கி, வேறு ஒன்று கேட்காம இருக்க மாட்டியா, அதுவும் நிறுத்திக்கிருவியான்னு நல்லா கேட்பானா. அவன் என்ன செய்வான், வேறு கேட்கவே மாட்டேன், இப்போதைக்கு நீ இதை திருப்பினா எனக்கு போதும், நரகத்தில் இருக்கிற முகத்தை சொர்க்கத்தை பார்த்து திருப்பிட்டான போதும், வேறு ஒன்றும் கேட்கவே மாட்டேன், உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணை, இஸ்ஸத்திக்கான்னு சொல்லுவான், இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அதை செஞ்சுட்டா எனக்கு போதும், வேறு ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நல்லா என்ன செய்வான், இவனை சொர்க்கத்து பக்கம் திருப்பி வைங்க அப்படின்னு சொல்லிடுவான். இப்படி சொர்க்கத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பானா, பார்த்துக்கிட்டு இருந்தவனை கொஞ்ச நாள் இப்படி போய்கிட்டே இருக்கும், கொஞ்ச நாள் வரைக்கும் இப்படி பார்த்துட்டே இருப்பானா, அதுக்கப்புறம் என்ன செய்வான்டா, அவன் சொல்லுவான், யா அல்லாஹ் கர்ரிபுனி இலல் ஜன்னா, தூரமாக இருந்து பார்க்குற கொஞ்சம் நல்லா இல்லை, சொர்க்கத்து கிட்ட கொண்டே வச்சிரு அப்படின்னு சொல்லுவானா, சொர்க்கத்து கிட்டத்தில் கொண்டே என்னை வை. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், ஏடா நேற்று தானே சொன்னேன்,
எந்த மருந்து கேட்க மாட்டேன்டியா இல்லையா, எவ்வளோ உறுதிமொழிலாம் கொடுத்த, ஏன் இந்த மாதிரி பிறண்டு பேசுகிற அப்படின்னு எல்லாம் சொல்லுவானா. அப்போ அவன் என்ன செய்வான், திருப்பி திருப்பி கெஞ்சுவானா, எல்லாம் கேட்கவே மாட்டேன், கடைசி என்னை வந்து சொர்க்கத்துக்கு கிட்ட கொண்டு வச்சுட்டீங்கன்னா எனக்கு போதும், மறு கோரிக்கை எனக்கு கிடையாது அப்படிமா. எல்லாம் நிறைய உறுதிமொழிலாம் வாங்கிக்கிட்டு, சரி சொல்கிறியா இல்லையா, இவனை சொர்க்கத்துக்கிட்ட கொண்டே போட்டுருங்க. அவன் சொர்க்கத்துக்கிட்ட கொண்டே போட்டுருவான். சொர்க்கத்து கிட்டதில்லை, சொர்க்கத்து உள்ளே இல்லை, நரகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற முகத்தை இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கிட்டதை கொண்டே சொர்க்கத்து கிட்ட கொண்டே வச்சுருவான்ல. அதுக்கப்புறம் என்ன செய்வான், கொஞ்ச நாள் ஆன உடனே நல்லா எனக்கு வந்து தாங்க முடியலை, கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி விட்ருவேன், வாசலில் எவ்வளோ நாளைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறது, வாசலில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தால் சரியாக வராது, என்னை கொஞ்சம் உள்ளே அனுப்பிடு அப்படின்னு கேட்பான். அப்போ அல்ல என்ன செய்வான், ஏன்னா இதே வேலையாக போச்சு உனக்கு, இந்த சுபாவம் மாறலைங்கிற மனிதன் வந்து ஒரு ஸ்டேஜ் வரை கிடச்சிட்டு அடுத்து தான் போக பார்க்குறான், அங்கேயுமே மாறலை. இங்கே துன்யாவில் தான் இப்படி இருக்கிறான்னு சொன்னால், ஆகிரத்தில் எழுப்பின பிறகு என்ன செய்கிறான்னு கேட்டால், எத்தனை சத்தியம் பண்ணான், உன் மேலே சத்தியம், கண்ணியத்தின் மீது சத்தியம் பண்ணி சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் வந்து அல்லாவே சொல்லி கொடுத்தான், சரி அதையும் கவனிக்கணும். வேறு ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறவன என்ன செய்யணும், பாயிண்ட்டு கேட்கலாம் போல இருக்க, அல்ல நம்மளை கேட்க சொல்கிறான் அப்படின்ற அடிப்படையெல்லாம் கேட்குறான். இல்லை மறுமையெல்லாம் வாயை திறக்க முடியாது, வாசல் வரைக்கும் கொண்டே விட சொல்லுவான், வாசலில் கொண்டே விட்டுருவான். அதுக்கப்புறம் சொர்க்கத்தை உள்ளே விட சொல்லும்போது என்ன செய்வான், இதே மாதிரி உறுதிமொழிலாம் கேட்டு இதே மாதிரி வேறு என்ன கேட்கக்கூடாதுன்னு சொல்லி உள்ளே கொண்டே விட்டுருவான். அப்புறம் என்ன செய்வான், அல்ல இது திருப்பி திருப்பி கேட்பானா, வாசலில் இருந்துட்டு உள்ளே போகணும் உள்ளே போகணும் உள்ளே போகணும்னு கேட்டுகிட்டே இருப்பானா. இவனுடைய இந்த பிரார்த்தனையை கேட்டு அல்லாவே சிரிச்சிருவானா. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாவுக்கு சிரிப்பு வந்துடுமா. அல்லாஹ் ஏன் சிரிக்கிறான்னு கேட்டால், இந்த மனிதனுடைய தன்மை, அவன் அல்லா தானே படைச்சிருக்கிறான், இந்த மாதிரி தன்மை உள்ளவன மனிதன் நம்ம படைச்சிருக்கோங்கிறதுனால அவனுக்கு ஒரு சந்தோஷத்தில் என்ன செய்கிறான், அல்லாவே சிரித்து வேணுங்கிறலாம் கேட்டு சொல்லடா, என்னடா வேணும் உனக்கு, என்னென்னு ஆசைப்படுறிய கேளு, இப்படி நீ ஒன்று ஒன்றுனா கேட்டுட்டு தான் இருக்க போகிற, மொத்தமாக இப்போவே சொல்லிடு உனக்கு என்னென்னவளோ ஆசை. அவனுக்கு ஒன்றும் சொல்ல தெரியாதான், எல்லாம் சொல்லி கொடுப்பானா. தமன்ன கதா, அட இதை கேளு வேண்டாம், இந்த இதை கேளு அதை கேளு அதை கேளு, சொர்க்கத்தில் என்ன இருக்குதோ அல்லவே பட்டியலை போட்டு இந்த மனிதனுடைய சுபாவத்தை விளக்குறதுக்காக வேண்டி இதை சொல்லிவிட்டு உள்ளே கொண்டே விட்டுட்டு கேட்க சொன்னால் அவனுக்கு கேட்க தெரியல. உள்ளே வந்துட்டு கொஞ்சம் நாள் சென்று தான் கேட்பான், ஒன்றுனா கேட்க தான் போகிறான் இவன். அதனால் எத்தனை மாளிகை ஒன்று 10 மாளிகை கேளு, இந்த அதில் 100 கேளு, இது 1000 கேளு என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒன்றையா அவன் கேட்க தெரியலன்ற ஒன்று அல்லாவே சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் இதை அனுபவிச்சுக்கிற அப்படின்னு சொல்லுவாங்கிறாங்க. இது வந்து பெரிய ஹதீஸு. இதில் கடைசி பார்ட்டை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது நீண்ட மறுமை நாளில் உள்ள ஒரு ருசிகரமான ஒரு செய்திகள் அடங்கிய ஒரு ஹதீஸ். இது புகாரியில் 6574வது ஹதீஸாக இடம்பெற்று இருக்கிறது. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம், நம்ம ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது அதுக்கு மேலே உள்ள ஸ்டேஜை விரும்புகிறோம், அந்த ஸ்டேஜை கிடைச்சிருச்சின்னு சொன்னால் அதுக்கு மேலே விரும்புகிறோம், அந்த ஸ்டேஜ் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு மேலே விரும்புவோம். முடிவே இருக்காது. ஒரு முடிவு இருந்தால் என்ன செய்யலாம், அந்த முடிவை நோக்கி நம்ம பயணம் செய்யலாம். முடிவே இல்லாத ஒரு பயணமாக இருந்தால் என்ன செய்யணும், அதுக்கு ஒரு லகான் போடணும், அதுக்கு ஒரு கடிவாளத்தை போடணும். என்ன கடிவாளம் என்றால், நமக்கு அல்லாஹ் என்ன தந்திருக்கிறானோ அதை அதிகப்படுத்துவதற்கு எல்லா விதமான முயற்சிகளும் ஹலாலான முறையில் செய்யுங்க. அல்லாஹ் அனுமதித்த வகையில் என்ன செய்யுங்க, உழைங்க, முழு நேரம் கூட பாடுபடுங்க, எவ்வளோ நாள் ஓவர் டைம் பாருங்கள், பலவிதமான தொழில்களை ஆரம்பிங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, சம்பாதிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்பாரிச்சு பார்த்தா கூட ஏற மாட்டேங்குது, அதே நிலையில் நிற்கிது. ஜான் ஏறுனா முளம் சறுக்குது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஜான் இப்படி மேலே போவான், ஒரு முளை கீழே இறங்கிடுவான். இந்த மாதிரி வந்து அப்படின்னு சில பேருக்கு இருக்கும். இப்படி மேலே போகிற மாதிரி 10,000 ரூபா கிடைக்கிற மாதிரி இருக்குது, 30,000 நஷ்டமாக போயிடும். அப்போ இப்படியே ஒரு மனிதனுடைய நிலைமை போய்கிட்டு இருக்குன்னு வைங்க. அல்லது இப்போ பார்த்தா அந்த 10,000 ரேஞ்சை தாண்ட மாட்டேங்குது, 5,000 என்னதான் இருந்தாலும் மாதம் 5 ரூபா தான் கிடைக்குது, மாதம் 25 ரூபா தான் கிடைக்குது, இப்படிங்கிற லெவலில் தாண்டாமல் இருந்தாலோ அல்லது ஏற்கனவே இருந்த விட குறைஞ்சி விட்டாலோ, இப்படி ஏற்ற இறக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு எல்லா முயற்சியும் பண்ணணும். அது அல்லாஹ் நமக்கு போட்ட கட்டளை. அப்படி முயற்சி பண்ணியும் கிடைக்கலன்னு சொன்னால் என்னமோ பண்ணுறோம் கிடைக்கல, அதான குழப்பம் வருது. குழப்பம் எங்கே வரேன், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன தான் பாடுபட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது. மற்றவர்கள் மாதிரி நீங்கள் மற்றவர்கள்னா மற்றவங்க இல்லை, யார் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் அவங்க தான் மற்றவங்க, அவனை மாதிரி நம்ம வர முடியலையே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு குழப்பம் வறுமையானால் அந்த நேரத்தில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய மருந்து என்னவென்று சொன்னால், உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளுதல். இதுக்கு முடிவு கிடையாது, முயற்சியெல்லாம் பண்ணிவிட்டோம், யாரெல்லாம் என்ன தர்றியோ அதுக்குள்ளே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மனசால் என்ன செய்கிறேன், எனக்கு வந்து 10 லட்ச ரூபா வேணும் போல தெரிகிறது, 1000 ரூபா தான் கிடைக்குதா, சரி எல்லாம் வந்து போதும், இதுக்குள்ளே நம்ம அடக்கி கொள்வோம். நம்ம முயற்சி பண்ணுறதை பண்ணிட்டோம், அதுக்கு பிறகு அவன் இதை தான் தர்றான்னு சொன்னால் அவனுடைய தீர்ப்பு நம்ம பொருந்திக்கிடுவோம்
உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்வோம் அப்படிங்கிறத மனசளவில் நீங்கள் உருப்பட்டு கொண்டே இருக்கணும். உள்ளதை கொண்டு போதுமாக்கணும், உள்ளதை கொண்டு போதுமாக்கணும், இருக்கிறதை கொண்டு என்ன செய்யணும், போதும் நினைக்கணும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க, பழமொழி கூட சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட சொல்கிறாங்க, லைசல் கினா அன் கஸரத்தில் ஆறுதி, பொருள்கள் செல்வங்கள் சொத்துக்கள் அதிகமாக இருப்பது செல்வம் அல்ல. செல்வனை நினச்சிட்டு இருக்கிறோம், 1000 கோடி இருந்தால் செல்வம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், கிடையவே கிடையாது. அல்லாஹ் எதை கொடுத்தானா அது போதும் நினைக்கிறான், அவன் தான் செல்வந்தன். அல்லாஹ் எனக்கு போதும், நல்லா இருக்கேன், என்ன குறை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அல்லாஹ் என்னை நல்லா வச்சுருக்கிறாங்க என்று எவன் சொல்கிறானோ மனசு கொண்டு போதுமாக்கிட்டான். அவன் எவ்வளோ ரூபா கம்மியாக கிடைச்சாலும் அதிகமாக கிடைச்சாலும் இந்த பதிலை சொல்லணும். எது கிடைக்கணும், நான் உழைக்க வேண்டிய உழைச்சிட்டேன், அவன் எனக்கு எவ்வளோ தரணும் நினச்சிருக்கிறானோ தந்திருக்கிறான், அது எனக்கு போதுமானதாக இருக்கிறது, அதை கொண்டு நான் போதுமாக்கி கொள்வேன் அப்படின்னு மனசை நம்ம தான் லகான் போடணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மனசு என்ன செய்யும், அலமோதிக்கிட்டே இருக்கும், தப்பு தப்பாக ஐடியா சொல்லணும், அதை கண்ட்ரோல் பண்ணுற வேலை தான் அறிவுடைய வேலை. அப்போ கண்ணால் பார்க்குறத கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மனசில் நினைக்கிற எண்ணங்களையும் அறிவு என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ணணும். அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்து, ஆமாம் நம்ம சரிதானே, நம்ம எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம், அல்லா தர நினைக்கலன்னு நல்லா தெரியுது, சரி இருக்கிற கொண்டு போதுமாக்கிற வேண்டியது தானே, எவ்வளோ இருந்தாலும் இதுக்கு நோய் தீராது தானே, எவ்வளோ வந்தாலும் நம்ம அதுக்கு மேலே தானே போக போகிறோம், இந்த மனக்குழப்பம் சாகுற வரைக்கும் நம்மளை விட்டு நீங்காது தானே. அப்போ இதில் போட்டு எதுக்கு மருத்துவம் இல்லை அதுக்கு போய் நுழையக்கூடாது, எது ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது, சாகுற வரைக்கும் இந்த ஹத்தா சுருத்துமுல் மகாபித் கப்ரிஸ்தானுக்கு போகிற வரைக்கும் இது தீராது என்று சொன்னால், அப்போ போட்டுட்டு கோடி கோடி ரூபா வந்தாலும் இப்படி தான் நம்ம இருக்க போகிறோம், நம்ம மனசு தான் சொல்ல போகுது, லட்சம் ரூபா லட்சம் கோடி வந்தாலும் இப்படி தான் சொல்ல போகுது, இருக்கிறதுல போதுமாக்கிடுவோம். அப்போ யார் யார்கிட்ட எவ்வளவுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானோ அவர்கள் அதை போதுமானதாக மனசால் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கலைன்னா நீ உள்ளது உள்ளபடி புரிஞ்சிக்கல, யதார்த்தத்துக்கு மாற்றமாக நீ இருந்துன்னா அவன் குழப்பம் தானே வரும். அதானே உண்மை, அதானே. என்ன வேறு என்ன செய்வே, நீ 3 லட்சம் உனக்கு தரலை, இப்போ என்ன செய்ய போகிறப்ப ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ எல்லா விதமான முயற்சியும் செஞ்ச பிறகும் கிடைக்கல, அது என்ன உனக்கு பண்ண முடியுது, ஒன்றும் முடியாது. அப்போ எது யதார்த்தமான உண்மை நிலையாக இருக்கிறதோ அதை புரிந்து கொண்டு ஜீரணித்துக்கொள், சகித்துக்கொள், பிரச்சனை தீர்ந்து விட்டது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ், செல்வங்கள் அதிகமாக இருப்பது செல்வம் அல்ல, செல்வம் எதுவென்று சொன்னால் நஃப்ஸுக்கு செல்வம் இருக்க வேண்டும், நஃப்ஸு போதும் என்று நினைக்க வேண்டும். மனசு போதும் என்று எப்போ நிறைவடைகிறதோ அதான் செல்வம். போதும், நல்லா நல்லா வச்சுருக்கிறான், எப்போ கேட்டாலும் நல்லா வச்சுருக்கிறான்னு சொல்லணும். எப்படிங்க இருக்கிறீங்க, ஆமாம் என்னத்தை இருக்கிற, இதானே அதிகமான பேர் என்ன சொல்லுவீங்க, அதிகமான பேர் பதில் என்ன இருக்குது, என்ன சாப்பிட்டேன், என்னத்தை சாப்பிட்றது, நல்லா திண்டு வந்திருப்பான், அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே. நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பெருநாள் துணி எடுத்தா அதெல்லாம் நல்லா எடுத்தாச்சுங்க, நீ என்னத்தை எடுத்துகிட்டு போ, பெருநாள் ட்ரெஸ் எடுத்தாச்சு, பெருநாளைக்கு என்னங்க எடுக்க, காலம் இருக்க முடியுதா, சட்டையாக எடுக்க முடியுது, வெட்டியாக எடுக்க முடியுது, ஏன் புலம்புற, இது பிச்சை கேட்குற மாதிரி தானே, எதுக்குங்கிறேன், அதனால் பிரச்சனை, நல்லா தந்ததுக்கு ஒன்றும் நல்லபடியாக இருக்கும், ஒன்றும் குறை இல்லை. இப்படியான ஒரு பழக்கத்தை நம்ம மாற்றுறதுக்கு என்ன கஷ்டம், எவ்வளோ இருந்தாலும் தானே சொல்ல போகிறோம், பணக்காரனாக இருந்தாலும் தான் சொல்ல போகிறான், ஏழையை தான் சொல்ல போகிறான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், எதை கேட்டாலும் இந்த ஒரு தன்மை நோய் நம்மள்கிட்ட இருக்கிறது, முஸ்லீம்கிட்ட இருக்கிறது. முஸ்லீம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டேங்கிறான், எது சாப்பிட்டது கேட்டாலும் நல்லா இருக்குமா சொல்ல மாட்டேங்கிறான், வேறு எதை கேட்டாலும் வசதி வாய்ப்புகளை கேட்டாலும் எப்படி வியாபாரம், அப்படி வியாபாரம் என்னங்க சரியில்லைங்க, நல்லா சம்பாதிச்சிட்டு இருப்பான், ஒன்றும் சரியில்லைங்க, காலம் ரொம்ப கெடுபடியாக இருக்குது, எப்படி போய் சொல்லி இது என்ன உனக்கு மங்க கேட்க போகிறான், இதில் கரெக்டாக சொல்லிட வேண்டியதானே, நல்லா அளந்து நல்லா இருக்குது, ஒரு குறையும் இல்லை, எல்லாம் நல்லா வச்சுருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். அதான் கினன் நஃப்ஸ், நஃப்ஸுக்கு போதும் என்ற ஒரு தன்மை வரணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, இதுதான் செல்வம். செல்வங்கிறிய செல்வம் எதை தந்தானோ அது போதும், அதுக்காண்டி நிறுத்திக்கிறத உழைச்சி பாரு, அப்போ தான் என்ன தந்தான்னு கன்ஃபார்ம் ஆகும். எல்லா முயற்சிக்கும் பிறகு தாண்ட மாட்டேங்குதா, இதுதான் எழுதுனது, இதுதான் அல்லாஹ் நமக்கு தந்தது, சரி போதும். அல்லாஹ்வுக்கு தெரியாத நமக்கு தெரிஞ்சு போச்சு, நமக்கு எவ்வளோ தானே நமக்கு தெரியாமல் இருக்குமா, நமக்கு தந்திருக்கிறான்னு சொன்னால் அவன் கணக்கிட்டு தந்திருக்கிறான், அது நமக்கு போதும் என்று நினைக்கிறேன். இது புகாரியில் 6446வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி முஸ்லீமில் ஹதீஸ் இருக்கிறது, கத் அஃப்லஹ மன் அஸ்லம ஒரு ருசிக்க கஃபாஃபன், ஒருத்தன் வெற்றி பெற்று விட்டான், யார் தெரியுமா, இஸ்லாத்தை தழுவி போதுங்கிற மனசு கொடுக்கப்படணும், வேறு எது கொடுத்தாலும் வெற்றி பெற்றவன் கிடையாது. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு போதும் அப்படிங்கிற மனசு உனக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அவன் தான் வெற்றி பெற்று விட்டான். கண்ணாஹுல்லாஹு பிமா ஆத்தாஹு, கொடுத்ததை கொண்டு யாருடைய உள்ளத்தை போதும் என்று அல்லாஹ் ஆக்கிவிட்டானோ அவன் தான் வெற்றி பெற்று விட்டான். வெற்றி பெற்றவன் யார் என்பதற்கு இலக்கணம் என்னன்னு கேட்டால்,
என்ன தந்திருக்கிறானோ சரி அல்லாஹ் தர்ற கரெக்டு தான் எனக்கு போதும் அப்படின்ட்டு மனசை தேர்த்தி கொள்ளக்கூடிய நீ எவனோ அவன்தான் வெற்றி பெற்றவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அதை ஒரு அறிவுரையாக சொல்லி காட்டுகிறார்கள். இது ஒரு மருந்து. என்ன மருந்து? இந்த நோய்க்கு மருந்து என்ன? எல்லை இல்லாமல் ஆசை படர்ந்து கொண்டே போகுமையானால் கட்டிவாளத்தை போட்டு நிப்பாட்டி இவ்வளவுதான் நமக்கு தந்திருக்கான், நிப்பாட்டிக்கு இதோட இதுக்கு மேலே ஆசைப்படாத அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம கடிவாளம் போட பெரிய கஷ்டம் கிடையாது. மனசை எப்படி வேண்டாலும் நம்ம மாற்றலாம். மனசை என்ன செய்யலாம்? என்ன மாதிரி வேண்டாலும் மாற்றிக்கலாம். எல்லாம் நம்ம பயிற்சிக்கிற விதம் தான். ஒரு தாயும் பிள்ளையும் வச்சுக்கிறங்களேன், எவ்வளோ நேசமாக இருப்பாங்க. ஒரு தாய் பிள்ளை நேசமாக இருப்பாங்க. அப்போ நேசமாக இருக்கிற நேரத்தில் தாயோ பிள்ளையோ மூத்தாயிட்டாங்கன்னு வைங்க, ஒருத்தர் பாதிக்கும். தாய் மூத்தா போனால் பிள்ளையை பாதிக்கும், பிள்ளை மூத்தா போனால் தாயை பாதிக்கும். இது இயற்கையாக உள்ளது. இவ்வளோன்னு நினைக்கிறோம். தாய்க்கும் பிள்ளைக்கும் பயங்கரமான ஒரு சண்டை மூஞ்சில் முழிக்காத அளவுக்கு ஆகி அந்த மாதிரி பிரிஞ்சிட்டாங்கன்னு வைங்க, இப்போ செத்து போனது பாதிக்காது. செத்துட்டாங்கன்னு வைங்களேன், பெருசாக பாதிக்காது. நேசமாக இருக்கும்போது இருக்குமே அந்த பாதிப்பு இருக்கா, தொலைஞ்சு போனானா என்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கண்டிப்பாக என்ன செய்யும், வரும். அப்போ எதனால் மாறுது? அதே தாய் அதே பிள்ளை தானே. நேற்று வரைக்கும் நேசமாக இருக்கிற வரைக்கும் அவன் செத்துட்டா பாதிக்குது. 2 நண்பர்கள் இருக்கிறாங்க, 2 பேர் நண்பராக இருக்கும்போது அவன் செத்துருந்தா என்ன செய்வோம், நம்ம கவலைப்படுவோமா இல்லையா? அந்த நண்பர்களை 10 வருஷம் எதிரியாக போயிட்டானோ எப்போ சேர்த்தான்னா ஒன்றும் பாதிக்காது, குழஞ்சவன் நல்லா நிம்மதியாக இருக்கும். அப்போ மனசு என்ன செய்யுதுன்னா எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் ஆகிக்கிறோம். மனசு என்ன செய்யும், நம்ம நினச்சிக்கிறத பொறுத்தான். நம்மளாத்தான் சும்மா தேவையில்லாமல் அலமோத விடுறமே தவிர இது ஒரு கஷ்டமே கிடையாது. எல்லாம் போய் நம்ம எல்லா முயற்சியும் பண்ணிவிட முடிஞ்ச அவ்வளோதான். இவ்வளோ அல்லா தந்து இவ்வளோ தான் நினச்சி பாருங்கள். எந்த கஷ்டமும் உங்களுக்கு என்ன செய்யாது, பெருசாக தெரியவே தெரியாது. அது ஒரு மேட்டராகவே தெரியாது. வேறு என்ன பண்ண போகிறீங்க எல்லாம் தரலன்னா அதான் மேட்ரு. இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அடுத்ததாக என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த போதும்ன்ற மனசு வர்றதுக்கு ரிசுக்கை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லாமே விதியில் உள்ளதாக இருந்தாலும் ரிசுக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், உனக்கு உரிய என்னங்கிறது எழுதியாச்சு. உனக்கு என்ன தரணும் உழைச்சி பாரு. விதி உனக்கு தெரியாதனால நீ பாடுபடு. உனக்கு எவ்வளவு எழுதி இருக்கிறது என்பதை உனக்கு சொல்லி தரல. அதனால் நீ என்ன செய்யணும், இன்னும் இருக்குமோ அல்ல எழுதி வச்சது இருக்குமோங்கிறக்கா தேடி தேடி பாரு. கிடைக்கலையா அப்போ என்ன விளங்கிக்கிறனே, ஓ இவ்வளவு தான் நமக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு எழுதப்பட்டது இவ்வளவு தான் அப்படின்னு விளங்கி கொள்ளணும். அப்போ ரிசுக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மளை படைக்கிற கருவறையில் இருக்கும்போதே மலக்கல்லா சாட்டி என்ன செய்வான், அல்ல யா அல்லா இது சதக்கட்டியாக இருக்கிறது, பிந்துவாக இருக்கிறது, இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்து விட்டது என்றெல்லாம் சொல்லி 120 நாள் வந்த பிறகு அதனுடைய வயசை எழுதுனா அல்ல, அஜல் எழுதப்படுகிறது, ரிசுக்கு எழுதப்படுகிறது, நல்லவனா கெட்டவனான்னு எழுதப்படுகிறதுன்னு சொல்லி மலக்க விட்டு எல்லாம் எழுத வைக்கிறான். அப்போ நம்ம கருவறையில் இருக்கும் பொழுது நம்ம எத்தனை சோத்து பருக்க உள்ளே போகும்னு எழுதி விட்டான்ல, சோத்து பருக்க வரைக்கும் கோடி கோடியை விட்டுதல்லுங்க. சோத்து பருக்க எண்ணிக்கையில் ஒரு எண்ணிக்கை குறையவும் செய்யாது கூடவும் செய்யாது. அந்த பருக்க தான் கிடைக்கும். வழங்குதா? எத்தனை ட்ரெஸ்ஸு கிடைக்கும்னு எழுதிட்டான், அதுதான் கிடைக்கும். வழங்குதா? அதை தாண்டியில் எவ்வளோ இது தெரியாது. ஆனால் தாறுமாறம் எழுதியிருப்பான், கம்மியாக எழுதியிருப்பான். அதுக்காக பாடுபடுவோம். இல்லைன்னா ரெண்டாவது நம்ம நம்ப வேண்டிய என்னென்னு கேட்டால், ரிசுக்கு என்பது அல்லாஹ் நமக்கு முடிவாக்கி விட்டான் ஒன்று, ரிசுக்குக்கு அவன் பொறுப்பேற்றிருக்கிறான்ங்கிறது ஒன்று. ரிசுக்குக்கு யார் பொறுப்பு? நம்ம ரிசுக்கு யார் பொறுப்பு? அல்லா தானே பொறுப்பு. அவன் தானே படைத்தான். அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்கள். ஒமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிசுக்குஹா. இந்த பூமியில் இருக்கிற எந்த ஊர்வன உயிரினங்களாக இருந்தாலும் அதுக்கு ரிசுக்கு அளிக்கிற பொறுப்பு என்னை சேர்ந்தது. அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதுக்கு ரிசுக்கு அளிக்கிறது என்னை சேர்ந்தது. ஒயாலமு முஸ்தகர்ரஹா ஓ முஸ்தவுதாகா. அதனுடைய தங்குமிடத்தையும் அது ஒப்படைக்கப்படவன் செத்து போய் அடக்கம் செய்யப்பட இடத்தையும் கூட நான் அறிந்து வைத்திருக்கிறேன். குல்லுன் ஃபி கிதாபின் முபீன். எல்லாம் தெளிவாக ரெக்கார்டில் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். யார் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கிறேன். நீ ஏன் போட்டு அழட்டிக்கிட்டு கிடக்கிற? உன்னுடைய ரிசுக்கு என்னங்கிற நானில் ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கிறேன். உனக்கு என்ன கிடைக்கணும் அது கிடைச்சிருமே. இதை நீ நம்பணும். கிடைக்கும்போது கிடைச்சிடும். உழைக்க வேண்டியதை உழைப்போம். கிடைக்கலையா அதான் எழுதியிருக்கிறான், முடிஞ்சிருச்சு கதை என்று நினைத்து கொள்ளுவ வகையில் 11வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், ஒ கையிமின் தாப்பத்தின் லா தஹமிலு ரிசுக்கஹா. எத்தனையோ ஜீவன்கள் இருக்கின்றன, அவை தன்னுடைய ரிசுக்கை சுமந்து செல்வது கிடையாது. அல்லாஹு எர்சுக்குஹா வையாக்கும். உங்களுக்கும் அவற்றுக்கும் அல்லாஹ் தான் ரிசுக் அளிக்கிறான். ஒஹுவ சமீஉல் அலீம். அவன்தான் அறிந்தவன், அனைத்தையும் செவியுறுபவன் என்று 29:60 29வது சூறாவில் 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
இப்போ மனுஷன் மட்டும்தான் சோத்தை சுமந்துக்கிட்டு திரிகிறான். ஒன்று சோத்தை சுமந்துக்கிட்டு தெரியுமா, இல்லைன்னா காசை சோறு வாங்குறதுக்குள்ள காசை சுமந்துக்கிட்டு தெரியுமா. வெறுங்கையா டெல்லிக்கு போக முடியுமா உங்களால்? இங்கேருந்து டெல்லிக்கு போகும்போது என்ன செய்வீங்க, எத்தனை நாள் இருக்க போகிறோம், ஒரு நாள் சாப்பாடு செலவு எவ்வளவு, அப்போ எவ்வளோ ரூபா எடுத்து வச்சுக்கிறேன்னு என்று பணத்தையோ ஏடிஎம் கார்டையோ ஏதாவது ஒரு வகையில் அதுக்கு உரியதை எடுத்துக்கொண்டு பிரயாணம் பண்ணக்கூடியது யார்? நம்ம தான். இவன் டெல்லிக்கு போகிறது 3000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டருக்கு இப்படி ஏற்பாடு பண்ணுறான். 10,000 கிலோமீட்டரை கடந்து வேறு நாட்டில் உள்ள பறவை வந்து இங்கே இந்தியாவுக்கு வருது சீசனுக்கு. வேடந்தாங்கல் போன்ற இடங்களுக்கு போனீங்கன்னா என்ன செய்யும், அங்கே போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாட்டு பறவைகள்லாம் வரும். 10,000 கிலோமீட்டர் பறந்து வந்திருக்க, என்னத்தை எடுத்துகிட்டு வந்துச்சு? 10,000 கிலோமீட்டருக்கு போகிறமேட்டு சாப்பாடத்தை சுமந்துக்கிட்ட வந்துச்சு, நெல் மணிலாம் முதுகில் சுமந்துக்கிட்டு வந்துச்சா? அது பாட்டுக்கு வீசணுங்க வருங்கம்மா என்ன செய்யுது, அது வருகிற. அதான் சொல்லி காட்டுறான். எத்தனையோ உயிரினங்கள், நீ மட்டும்தான் அந்த ஆட்டம் போடுற, எத்தனை உயிரினங்கள் வந்து ரிசுக்கை சுமந்துக்கிட்டா தெரிகிறது, சுமந்து கொண்டு தெரியல கொடுக்குறானா இல்லை, செத்தா போச்சு. 10,000 கிலோமீட்டர் பயணித்து வந்து செத்துச்சா? நான் கொடுக்கத்தானே செய்கிறேன். அவ்வளோ தொலைவுக்கு பயணம் செஞ்சு வந்து வேறு நாட்டில் வந்து இந்த நாட்டில் கிளைமேட் நல்லா இருக்கும், இந்த மாதத்து நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அங்கே வந்துடும். அந்த கிளைமேட்டுக்காக வேண்டிய நல்ல சூழ்நிலைக்காக வேண்டி மனிதன் சுற்றுலா பயணம் தேடி போகிறானே, அவனுக்கு கூட தெரியாத இடத்துல அது தெரிஞ்சு வச்சுருக்குது. இங்கே இந்த இடத்துக்கு போனால் இந்த சீசன் நல்லா இருக்கும், இங்கே வந்து தாம்பத்தியம் நடத்தி முட்டை இட்டு குஞ்சு பொறிச்சு குஞ்சு கூட்டிட்டு ஓடி போயிடுது 3 மாதத்தில். இவ்வளவு நடந்து போயிடுது. இப்போ அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி வரும் பொழுதோ அல்லது நம்ம இன்னொரு நாட்டுக்கு போகிறோமே அங்கே என்ன கிடைக்குமோ எது கிடைக்காது தெரியும் அப்படிலாம் நினச்சிட்டா வருது. அது ஒன்றும் அது வாட்டுக்கு வருது. அல்லாஹ் என்ன செய்கிறான், ரிசுக்க அவன் பொறுப்பேற்று கொண்டிருக்கிற காரணத்தினால அதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு தான் இருக்கிறான். ஒன்றுமே சாவுறதில்ல, சாதாரணமாக சாவுற மாதிரி தான் சாவு வருமே தவிர இப்படி பிரயாணம் பண்ணி வந்து மொத்தமாக அப்படி அத்தனை பறவைகளும் செத்து போகிறது கிடையாது. பொதுவாக பிரயாணம் பண்ணாமல் இருந்தால் எத்தனை பறவை சாகுமோ அத்தனை பறவை தான் பிரயாணம் பண்ணனாலும் சாவ போகுது. அதுதான் எல்லாம் சொல்லி காட்டுறான். அவங்களாம் சுமந்துக்கிட்டா இருக்கிறாங்க. ஏன் நம்ப மாட்டேங்கிற? உனக்குள்ளே நீ உழைச்சி பார்ப்பா, இல்லை நான் தரமாட்டேனா, நான் எழுதுனதுக்கு மேலே உனக்கு கிடைக்க போகுதா என்று அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல இதை 29:60 இதை விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லவ் அன்னக்கும் குன்தும் தவக்கலூன் அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய விதத்தில் நீங்கள் நம்பிக்கை வைத்தால், அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்க வேண்டிய விதத்தில் நீங்கள் தவக்கல் வைத்தால், ல ருசித்தும் கமா யுருசகு தைரு, பறவைகளுக்கு எப்படி உணவளிக்கப்படுகிறதோ அது மாதிரி உங்களுக்கு உணவளிக்கப்படும். பறவைக்கு எப்படி உணவளிக்கப்படுகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, தகுது ஹிமாசன் ஒ தருஹு பிதானன், அது கூட்டிலிருந்து வெளியே கிளம்பும் போது வயிறு ஒட்டி தான் போகுது. கூட்டிலேருந்து கிளம்புதில் பறவை ராத்திரி பூரா தங்கி இருந்துட்டு கூட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது என்ன செய்யுது, வயிறுலாம் ஒட்டி தான் போகுது. வந்து என்ன தொங்கும், வந்தால் திரும்பி வரும்போது கூட்டுக்கு அடைய வரும்ல, அடைய வரும்போது சாப்பிட்டுட்டு வயிற்றுக்குள்ளேயும் போயிட்டு எக்ஸ்ட்ரா அங்கே மிச்சமாக அப்படி தொங்க. தொட்டு பார்த்தா தெரியும், பறவைகளை தொட்டு பார்த்தா உணவுலாம் எங்கே இருக்கேன், இந்த இடத்துல தேங்கி தொட்டு பார்த்தாலே தெரியும். நெல் புல் என்னென்னமோ தட்டுப்படும். இந்த குருவி வளர்க்குறவங்க, புறா வளர்க்குறவங்க, கோழி வளர்க்குறவங்கலாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ போகும்போது சும்மா தானே போணுச்சு, எப்படி சுமந்துக்கிட்டு வந்து ராத்திரிக்கு நிம்மதியாக தூங்குறதுக்கு வேண்டியதை அதை எடுத்துக்கணும். அடுத்த நாள் கூட ரெடி பண்ணலது, அன்னைக்கு உள்ளது ரெடி பண்ணிட்டு வந்துருச்சு. மர காலையில் வெறுமனே தான் போகுது, பணங்காசு செக்கு டிராஃப்ட்லாம் ஒன்றுட்டு போகலை. அப்போ எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னு கேட்டால், நான் பொறுப்பேற்றுருக்கிறேன்ப்பா, உனக்கும் பொறுப்பே. இந்த இதுக்கெல்லாம் நாய் பண்ணிக்கலாம் நான் உணவளிக்கும் போது உனக்கு அடிக்க மாட்டேனா? நாய் பண்ணிக்கலாம் இல்லை கொடுத்துட்டு தானே இருக்கிறான். அப்போ உன்னை படைத்திருக்கிற நான் வந்து உன்னுடைய ரிசுக்குக்கு பொறுப்பாளி, நீ வழங்க மாட்டேங்கிற. எல்லா முயற்சியும் பண்ணு. அல்லாஹ் வந்து நம்ம ரிசுக்குக்கு பொறுப்பேற்றிருக்கிறான். தரல என்று சொன்னால் லிமிட் முடியுதுன்னு அர்த்தம். இவ்வளவுக்கு தான் பொறுப்பேற்றிருக்கிறான். அப்போ அவன் எதை பொறுப்பேற்றிருக்கிறான்னு அதுதான் கிடைக்குமே தவிர அதை தாண்டி கிடைக்காது என்பதை இது திருமதியில் 2266 ஹதீஸில் இருக்கிறது. இது நம்மளே ஆறுதல் பண்ண அந்த கடிவாளை தான். ஒன்று போதும்னு நினைக்கணும். ரெண்டாவது என்னது, அல்லாஹ் ரிசுக்குக்கு பொறுப்பேற்று முடிவு செய்து விட்டான். நம்ம படைக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய ரிசுக்கை தீர்மானம் செய்து விட்டான், அது கிடைத்தே தீரும். இதை இன்னொரு விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. ஒரு ஆள் வர்றார், யாசகம் கேட்கக்கூடியவர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றார். வந்தவொடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் ஒன்றும் இல்லை. அப்போ வீட்டில் இருக்கிற ஒரு பேரிச்சம்பழம் தான் என்ன செய்கிறது இருந்தது. அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து கொடுக்குறாங்க. பேரிச்சம்பழம் எல்லாம் ஒரு பெரிய விஷயம், ஒரு நாள் சாப்பாட்டுக்கு போதுமான அந்த காலத்தில். நம்ம தான் வகை வகையாக இப்போ சாப்பிட்டு பழகிக்கிட்டோம், அது பின்னாடி அதை பற்றி சொல்லுவோம். அப்போ பேரிச்சம்பழங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது. அந்த காலத்தில் ஒரு ஆளுக்கு 2 பேரிச்சம்பழம் கிடைக்கிறதே கஷ்டம். ஒரு பேரிச்சம்பழத்தை கொண்டே கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதான் ஹுதுஹா, இதை வாங்கிக்க, லவ்லம் தாத்திஹா, நீ இதை வாங்க வரலன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இல்லை அச்சத்துக்கு அது உங்ககிட்ட வந்திருக்கும்.
இது உனக்கு எழுதுனது, இந்த பேரிச்சம்பழம் உனக்குன்னு எழுதிட்டதுனால நீ வந்து தந்துட்டேன், நீ வரலன்னு வைவேன். இது அங்கே வர்றதுக்குரிய செட்டப் எல்லாம் பண்ணி உன் வீட்டு வாசலில் கிடைக்கிற மாதிரி செஞ்சுருப்பான். இந்த பேரிச்சம்பழம் உனக்கு உள்ளது என்று எல்லாம் எழுதிட்டான்னு சொன்னால், நீ இங்கே வந்தால் இங்கே கிடைச்சிருச்சு, நீ இங்கே வரலன்னு சொன்னால் அது உங்ககிட்ட வந்திருக்கு. அப்போ மிஸ் ஆகாது, ஏன் போட்டு ஆழ்த்திக்கிறீங்க? உங்களுக்கு எழுதுன உழைச்சி பாருங்கள், உங்களுக்கு எழுதுன தப்பி போகாது, தவறி போகவே செய்யாது. தவறி போச்சுன்னா உங்களுக்கு எழுதலை, 2 பாயிண்ட் தான். கிட்ட வர்ற மாதிரி வந்து எட்டி ஓடி போச்சுன்னு சொன்னால் உனக்கு எழுதலைன்னு விளங்க. ஏன் இப்படி நம்ம ஒரு உண்மையான முஸ்லீம் ஏன் இப்படி நம்ப மாட்டேங்கிறான்? இப்படி நம்புனா எதுக்கு நமக்கு குழப்பம் வருகிறது? பணம் இல்லைங்கிறதுனால, குறைவுங்கிறதுனால, அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு எதுக்கு நம்ம வந்து மனசை கெடுத்துக்கணும், நிம்மதி இழக்கணும்? சாதாரணமாக எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக எழுந்து நிம்மதியாக வாழ்க்கை நடத்தலாமே. எத்தனை சுகங்களை நம்ம இழந்துடுறோம். காசு இல்லை காசு இல்லை காசு இல்லை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் தூக்கம்ங்கிற சுகம் போயிடுது, நிம்மதியாக சந்தோஷமாக பேசி கொண்டிருப்பது போய்விடுகிறது, குடும்ப வாழ்க்கை போய்விடுகிறது. எதுக்காண்டி அம்புட்டைங்க இழக்கிற? கடிவாளத்தை போட்டு கண்ட்ரோல் பண்ணு, எல்லாம் சரியாக வந்துடும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு தடவை இது இப்னு ஹிப்பானில் 3240 ஹதீஸில் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னர் ரிஸ்கல யத்லுபுல் அபுத கமா யத்லுபு அஜலுஹு. ஒரு மனிதனுடைய தவணைனா மரணம் எப்படி அவனை தேடி வருமோ அந்த மாதிரி ரிஸ்க்கும் தேடி வரும். மரணம் தேடி வந்துடுதா இல்லையா? எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சிடறேன் வந்துடும். வெளியூருக்கே கிளம்ப மாட்டான். இவனை திருவனந்தபுரத்தில் வச்சு அமுக்குறண்டெல்லாம் முடிவு பண்ணியிருப்பான். திடீர்னு கிளம்புவான திருவனந்தபுரத்துக்கு, அங்கே தான் எடுக்கணும்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டான்னு சொன்னால், வெளியூருக்கே போய் பழக்கம் இல்லாதவன் திடீர்னு என்ன செய்வான்? ஒரு திருவனந்தபுரம் போகலான்னு நினைக்கிறேன், அவனை நினைக்கிறான், அங்கே வச்சு உயிரை எடுக்கணும். அப்போ அல்லாஹ் வந்து அப்படி டயத்தை போட்டு இடத்தை போட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கும் பொழுது எப்படி மரணம் ஒருவனை தேடி தேடி வந்து பிடித்து விடுகிறதோ, உலவு குந்தும் ஃபி புரூஜும் முஷையதா, உறுதியான கோட்டைக்குள்ளே நீங்கள் இருந்தாலும், இரும்பு கோட்டைக்குள்ளே இருந்தாலும் சரி, அந்த டைம் வந்துச்சுன்னா டக்குன்னு பிடிச்சி கொண்டு போயிடுவார், மலக்குள் மௌத்து வந்துடுவார். அந்த மாதிரி மலக்குள் மௌத்து மட்டும் உங்களை விரட்ட மாட்டார், ரிஸ்க்கும் விரட்டும். நீங்கள் என்ன சாவு மட்டும் விரட்டுன்னு நினைக்கிறீங்க? உங்களை வாழ்வாதாரத்துக்கு உதவக்கூடிய ரிஸ்க்கும் மலக்குள் மௌத்து மாதிரி விரட்டிக்கிட்டே இருக்கிறது. அப்போ மலக்குள் மௌத்து விரட்டுறது மட்டும் கரெக்டாக நம்பி பயப்படுறீங்க, ரிஸ்க்கு விரட்டுதுன்னு நினச்சி சந்தோஷப்பட மாட்டேங்கிறீங்க. ரிஸ்க்கு விரட்டினா சந்தோஷம் தானே? மலக்கு விரட்டினா பயம், ரிஸ்க்கு விரட்டினா சந்தோஷம் தானே? சந்தோஷப்படுங்க. ஓ, நம்மளை ரிஸ்க்கு ஒரு பக்கம், நம்ம ரிஸ்க்கு தேடிக்கிட்டு இருக்கிறோம், அது நம்மளை விரட்டிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்கிறாங்க. ஒரு அடியானை வந்து மரணம் விரட்டுவதை போல அவனுடைய கிடைக்க வேண்டிய ரிஸ்க்கு என்ன கிடைக்கணும் என்று அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறானோ அது அவனை விரட்டி பிடிச்சிரும். நீ வந்து முயற்சி பண்ணாட்டான் கொண்டு வந்து பிடிச்சிரும். ஆனால் நீ முயற்சி பண்ணணும், விதி என்னன்னு தெரியாத காரணத்தினால முயற்சி பண்ணணும், தனி விஷயம். இதுவும் இப்னு ஹிப்பானில் ஆதாரபூர்வமான ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி வந்து லா தஸ்தப்திஉர் ரிஸ்கை வந்து லேட்டாகுதுன்னு நினச்சிடாதீங்க. என்னடா 2 வருஷம் உழைக்கிறேன், 3 உடனேங்க, ஆனால் 10 வருஷமாக உழைக்கிறேன் உடனேங்க நினைக்காத. நீ என்ன செய்கிற? இன்னைக்கு உழைச்சி நாளைக்கே ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற. லா தஸ்தப்திஉர் ரிஸ்க்கு லேட் ஆகுது, தாமதமாகுது என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். ஃபைன்னஹு லய்யமூத்தல் அபுது, ஒரு அடியான் சாகவே மாட்டான். ஹத்தா எப்லுகஹு ஆஹிரு ரிஸ்கின் ஹுவலஹு, அவனுக்கு என்று உள்ள கடைசி ரிஸ்க்கை தின்று முடிக்கிற வரைக்கும் சாக மாட்டான். ஏன் போடாழ்த்திக்கிற? உனக்குண்டு எழுதுன அந்த கடைசி பருக்கையை வைத்துக்குள்ளே போகாமல் நீ சாவ போகிறதில்ல. அப்போ ஏன் போட்டு உனக்குள்ளே வந்துருமப்பா என்று சொல்லிட்டு அஜ்மிலு ஃபி தலபி, அழகான முறையில் தேடுங்கள். அழகான முறையில் எல்லாட்டையும் தேடுங்க. உலகத்துலையும் போய் உழைச்சி வேலை வெட்டி பார்த்து தேடுங்கள், நல்ல முறையில் தேடுங்கள். ஆனால் நல்லா தேடிக்கொண்டு என்ன நினச்சி தேடனே? நம்ம தேட போகிறோம், எழுதுனா கிடச்சிரும். தேடும் போதே எப்படி போய் தேடனே? அல்லாஹ் நமக்கு எழுதி இருந்தானே ஆனால் நிச்சயமாக கிடைத்து விடும். இப்படி நம்புங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இதுவும் ஆதாரபூர்வமான செய்தி தான். இப்னு ஹிப்பான், ஹாக்கிம், தபரானி ஆகிய ஹதீஸ்கள்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த உணவு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடவோ குறையவோ, எவ்வளோ இருந்தாலும் குறையன்னு தான் அர்த்தம். வழங்குதா? எல்லாரும் குறைய உள்ளவர்கள் தான் இருக்கணும். எவ்வளோ இருந்தாலும் பத்தலை இல்லை, கூடவோ குறைவாக இருந்தாலும் நம்ம குறைவு என்று நினைக்கிறோம். அதுக்கு உரிய லகான் என்னன்னு சொன்னால், ஒன்று போதும்னு நினைங்க, எவ்வளவு தந்தானோ போதும்னு நினைங்க. ரெண்டாவது, இதுக்கு அவன் பொறுப்பேற்றிருக்கிறான், தீர்மானிச்சிருக்கிறான், பொறுப்பும் ஏற்றிருக்கிறான், உங்களுக்கு தீர்மானம் பண்ணிட்டான், அதை விளங்கி கொள்ள வேண்டும். இன்னும் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேலை எவ்வளோ ஆறுதல் படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். இந்த மார்க்கத்தில் இந்த மாதிரி அறிவுரைகள் நம்ம திரும்ப திரும்ப நமக்கு வாசித்து கொண்டும் கேட்டுக்கொண்டு இருந்தோமே ஆனால்
எந்த மனக்குழப்பமும் வராது. அதிகமான மனக்குழப்பத்துக்கு காரணம் பணம் காசு தான். அந்த குழப்பத்துக்கு இடமே இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, வாலம் அறிந்துகொள், அன்னல் உம்மத்தல் விஜித்தமாத், உலக மக்கள் அத்தனை பேரும் ஒன்று திரண்டு, அலா என்பவூக்க பி செய்யின், உனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். உலகமெல்லாம் எல்லாம் ஒன்றா கூடி ஐக்கிய நாடுகள் சபையை கூட்டி இவனுக்கு உதவி செய்யணுங்கிறாங்க. ஒரு ஆளுக்காக வேண்டி ஐக்கிய உலகம் பூரா சேர்ந்து என்ன செய்கிறான், உதவி செய்யணும்னு முடிவு செய்கிறாங்க. லம் என்பவூக்க இல்லா பி செய்யின் கத்தபஹுல்லாஹுலக்க, உனக்குண்டு அல்லாஹ் எழுதி இருக்கிறானே அதை தாண்டி ஒரு கடுகளவோடு உனக்கு உதவி செய்ய முடியாது. உலகமே திரண்டு உனக்கு உதவி செய்ய முடிவெடுத்தாலும் உனக்கு 1000 ரூபான்னு எழுதிட்டான்னு சொன்னால் 1001 ரூபாய் அவங்களுக்கு தர முடியாது. உனக்கு கோடி ரூபான்னு எழுதி விட்டான் என்று சொன்னால் 2 கோடி ரூபாய் அவர்களுக்கு தர முடியாது. அல்லாஹ் உனக்கு என்ன எழுதி இருக்கிறானோ அதை விட ஒரு சிறிய அளவில் கூட அதிகமாக உலகமே திரண்டாலும் உனக்கு தர முடியாது. ஒல விஜித்தமவு அன் எலுருக்க விஷயின், உனக்கு ஒரு இடைஞ்சல் செய்யணும் கேடு செய்யணும் என்று உலகமே திரண்டு முடிவு செஞ்சாலும் லம் எலுருக்க இல்லா பிஷையின் கது கதபஹுல்லாஹுலக்க, உனக்கென்று அல்லாஹ் எழுதி இருக்கிற அந்த கேடை தவிர மறுகேடு செய்ய இயலாது அப்படின்னு சொல்லிவிட்டு, ருஃபியத்தில் அக்லாம், பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஓ ஜுஃபத்தி சுஹ்பு, ஏடுகள் காய்ந்து விட்டன. இலக்கியமாக சொல்கிறாங்க, பேனாவை கொண்டு தானே எழுதுவோம். ஒரு விஷயத்தை நம்ம எழுதுறதா இருந்தால் பேனாவில் எழுதுவோம், பேப்பரில் எழுதுவோம். பேனாவையும் எடுத்து பேப்பரை எடுத்து காஞ்சி போச்சுன்னா அழியாதுல, அந்த மாதிரி எழுதி முடிச்சாச்சு. ரெக்கார்டு அதில் சொல்லி விதியை சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ருஃபியத்தில் அக்லாம், பேனாவை வசதியாச்சு. இப்போ புதுசாக அவனுக்கு எழுத போகிறது இல்லை. இப்போ நீங்கள் கேட்டு இன்றைக்கி நீ உழைச்சவனே நீ கொஞ்சம் உழைச்சிருக்கான், ஒரு 1000 போடுங்கன்னு எழுத போகிறானா, முந்தி எழுதியாச்சுப்பா. ருஃபியத்தில் அக்லாம், பேனாவத்திக்கு வச்சுட்டான்ல, எழுதுவதற்கான பேனாவை உன்னை படைக்கிறதுக்கு முன்னாடி உன் பேரையெல்லாம் குறிப்பிட்டு இன்னொன்று உனக்கு கிடைக்கும் எழுதிட்டு பேனாவத்திக்கு ஒரு மூலையில் உரம் கட்டிவிட்டான்ல, எழுதின பேப்பரும் காஞ்சி போச்சு. ஜுஃபத்தி சுஹுபு, ஏடும் காஞ்சி போய் விட்டது, அப்படியே போட்டு அழுத்திட்டு கிடக்கிற. அதனால் உலகமே திரண்டாலும் உனக்கு எவனும் உதவ முடியாது, உலகமே திரண்டாலும் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒன்றை தடுக்கவும் இயலாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக திருமதியில் சரியான ஹதீஸ் தான் 2440வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இல்லை நம்ம என்ன விளங்கணும், நமக்கு அல்லாஹ் ரிஸ்க்குக்கு பொறுப்பேற்றிருக்கிறான், லிமிட் பண்ணிட்டான், அதை நம்பணும். அது ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்மளை என்ன செய்யும், அந்த மனநோய்க்கு மருந்தாக அமையும். போதும்னு நினைக்கிறது ஒரு மருந்தாக அமையும். அதே மாதிரி இந்த மாதிரி அல்லாஹ் விதியில் இருக்கிற நமக்கு கிடைச்சே தீந்துரும் அப்படின்னு நினைக்கணும். அது மாதிரி இன்னொன்னையும் பார்க்கணும். இந்த அல்லாஹ் ரிஸ்க்கு தர்ற விஷயம் இருக்குது பாருங்களேன், அதை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நினையாபுரத்தில் தான் கொடுக்குறான் ரிஸ்க்கு. நபிமார்களுக்கு தான் நினையாபுரத்தில் கொடுத்தான்னு கிடையாது. நம்மளுக்கு தர்றது கூட நினையாபுரத்தில் தான் நினைத்து பார்க்காத விதத்தில் தான் அல்லாஹ் ரிஸ்க்கு தரக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அதை கண்ணால் பார்க்குறோம், உலகம் பூரா பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து நம்ப வேண்டியது, அடுத்தபடியாக ரிஸ்க்கு சம்பந்தமான நம்ம நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒமை எத்தகில்லா, யார் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறானோ எஜ அல்லஹு மஹ்ரஜன், அவனுக்கு ஒரு போக்கிடத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஓ எர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப், அவன் நினைத்து பார்க்காத விதத்தில் அவனுக்கு ரிஸ்க்கு தருவான். நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லி, அந்த வகையில் வராது, வேற ஒரு வகையில் உங்களுக்கு என்னஞ்சிறேன் அல்லாஹ் ரிஸ்க்கை தந்து விடுவான். ஒமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு, யார் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ்வே போதுமானவன் அப்படின்னு சொல்லிட்டு 65வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய ஒரு தன்மை என்னவென்று சொன்னால், நீங்கள் பாட்டு உழைச்சிக்கிட்டே இருங்க, அல்லாஹ் தருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க, நமக்கு எப்படி தருவான் அப்படி நம்பிக்கை இழந்துடக்கூடாது. நமக்கெல்லாம் தரமாட்டான், நமக்கு அப்படி கைவிட்டான்னு நினைக்கக்கூடாது. அல்லாஹ் யாரையும் கைவிட மாட்டான். நீங்கள் நம்பிக்கை வைக்கணும், என்னது உழைக்க வேண்டும், அல்லாஹ் தருவான் என்று நினைத்து என்ன செய்யணும், உழைக்க வேண்டும். அப்படி இருந்தும் தரலேண்டாதான் என்ன செய்யணும், ஓ எழுதுனது இவ்வளோதான் போல இருக்குது அப்படின்னு நினைத்து கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் அல்லாஹ் தருவான், நினைத்து பார்க்காமல் தருவதற்கு நிறைய உதாரணங்களை கூட குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தை நீங்கள் குர்ஆனில் பார்க்குறீங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னா, மரியமுடைய அம்மா இருக்காங்கல்ல, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அம்மா வயிற்றில் மரியமை சுமந்திருக்கும் பொழுது அல்லாஹ்ட்ட ஒரு நேர்ச்சை செய்கிறாங்க. என்ன நேர்ச்சை, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைய பைத்துல் முகத்தஸ் ஆலயத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் அதை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு நேர்ச்சை செய்கிறாங்க. அந்த சமுதாயத்தில் இப்படியான ஒரு வணக்கம் இருந்தது.
அதாவது தங்களுடைய பிள்ளைகளை வந்து பள்ளிவாசலுக்கு நேர்ந்து விட்டுறது. அந்த பிள்ளைய பள்ளிவாசல் கூட்டி பெருகிக்கிட்டு பள்ளிவாசலில் சேவை செஞ்சுக்கிட்டு அப்படியே குடும்பத்தை கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க வந்து அப்படியே இறை பணியிலே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கணும். அதுக்காக வேண்டி என் பிள்ளைய வந்து நான் என்ன செய்கிறேன், நான் வந்து நேர்ச்சை பண்ணுறேன். அப்படி இன்னி நதர்த்து மாஃபி பத்தனி முஹர்ரரா, என்னுடைய வயிற்றில் உள்ள குழந்தையை வந்து உனக்காக நான் நேர்ச்சை செய்து விட்டேன். பத்த கப்பல் மின்னி, அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்வாயாகன்னு சொல்லி அல்லாட்ட துவா செய்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டு துவா செஞ்சாங்கன்னு கேட்டால், ஆம்பளை இப்போ ஸ்கேன்லாம் இப்போ கிடையாதுல்ல, அதனால் ஆம்பளை பிள்ளை நினச்சிக்கிட்டு தான் நினைஞ்சாங்க. அவங்க துவா செஞ்சு விட்டாங்க, வயிற்றில் இருக்கிறது ஆம்பளை பிள்ளையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைய வந்து நான் வந்து அல்லாவுடைய பாதைக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பெற்றவனை பார்த்தா என்ன தெரியுது, பொம்பளை பிள்ளை. ரப்பி இன்னி வலாத்துஹா உன்சா, யாரெல்லாம் பொம்பளை பிள்ளைய பெற்று விட்டானே, நான் இப்படி சொல்லிட்டேனே, நேர்ச்சி செய்கிறதா பள்ளிவாசலில் கொண்டாந்து விட்றேன்னு சொல்லிவிட்டேன், இப்போ பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டேனே, லைசா தக்கர் கல் உன்சா, ஆம்பளை மாதிரி பொம்பளை ஆகுமா, நான் தெரியாமல் இருந்துட்டேன் நேர்ச்சி பண்ணிட்டேனேன்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அப்போ அல்லாவுக்கு தெரியும் ஆம்பளை பிள்ளை பேரில் பொம்பளை பிள்ளை தான் பெற்றிருக்கான், தெரியாமல் இருக்கேன். அதே சொல்கிறேன், அல்லாஹு ஆலம் பிமா வல்லாத், என்ன பெற்றான்னு எனக்கு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற அல்லா இந்த பிரார்த்தனை சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன பெற்றிருக்கான்னு எனக்கு தெரியத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற்றுக்கிட்டாத அந்த உத்தரவு போடுறான். பள்ளிவாசலில் கொண்டாந்து என்ன செய்கிறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த ஒரு வயசை அடைந்த உடனே பள்ளிவாசல் சேவைக்காக வேண்டி விட்டுடுறாங்க. பள்ளிவாசலுடைய பொறுப்பாளர் யாருன்னு கேட்டால் ஜக்கரியா நபி. ஜக்கரியா நபி காலத்தில் தான் இவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்கிறாங்க. ஜக்கரியா நபி, ஈசா நபி, யஹ்யா நபி எல்லாம் ஒரு ஊரில் வாழ்கிறவங்க. ஜக்கரியா நபி காலத்தில் தான் ஜக்கரியா நபியுடைய மகன் தான் யார், யஹ்யா. அதே வயசை சேர்ந்தவர் தான் ஈசா நபி. மரியமுக்கு பிறந்தவங்க ஈசா நபி, ஜக்கரியா நபிக்கு பிறந்தவங்க யஹ்யா. ஒரு காலத்தில் 3 நபி வாழ்ந்த ஒரு ஊருக்குள்ளேயே 3 நபி வாழ்ந்த ஒரு சமுதாயத்தில் உள்ளவங்க அவங்க. அப்போ ஜக்கரியா நபி என்ன செய்கிறாங்கன்னா, அன்றைக்கி நபியாக இருந்ததுனால அவங்க கையில் தான் இந்த வழிபாட்டுத்தனம் நபிகளான இருக்கும், வழிபாட்டுத்தனம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறது. அப்போ கஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியா வந்து அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்குறத பொறுப்பேற்று கொண்டான்னு வருது. பொறுப்பேற்று கொண்ட பிறகு அவங்கள வந்து அந்த பள்ளியில் ஒரு இடத்துல தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து இவர் இப்போ சாப்பாடு போக்குவரத்துலாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. அப்போ ஜக்கரியா நபி ஒரு நாள் வர்றாரு, உள்ளே வந்தால் சாப்பாடு இவர் தானே பொறுப்பு. வந்து பார்த்தா சாப்பாடு ஏற்கனவே இருக்குது. குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மெஹராப், ஜக்கரியா எப்போதெல்லாம் அந்த மரியம் இருக்கிற அறைக்கு வருவாரோ வஜத ஐந்தஹா ரிசுகா, அங்கே ரிசுக்கை பார்க்கிறார். இவர் தான் சாப்பாட்டுக்கு பொறுப்பேற்றிருக்கிறாரு. பொறுப்பேற்று சாப்பாடை கொண்டு வந்தால் அங்கே சாப்பாடு அந்த அம்மா கையில் இருந்து ரெடியாக சாப்பாடை வச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்போ யா மரியம் அன்னாளைக்கு ஹாதா, எப்படி உனக்கு சாப்பாடு, நான் தானே சாப்பாட்டுக்கு பொறுப்பேற்றிருக்கேன், உனக்கு எப்படி வந்தது? அப்போ காலத்து ஹுவமின் இந்தில்லா, அது அல்லாவிடமிருந்து எனக்கு வந்தது. இன்னல்லாஹ யர்சுக்கு மையஷாஉ பிகைரி ஹிசாப், அல்லாஹ் நாடியவர்களுக்கு கணக்கு இல்லாமல் கொடுப்பான். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து இவர் பொறுப்பு பேருக்கு ஏற்றுக்கிட்டாரே தவிர சாப்பாடு பூரா அவங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் போனால் சாப்பாட்டுக்கு சாப்பாடு இருக்கும். அல்லாஹ் வந்து எப்படி கொடுக்குறான்லாம் தெரியாது. நினையாபுரத்தில் அந்த காரணம்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. நினையாத புறத்தில் எண்ணி பார்க்காத விதத்தில் அல்லாஹ் ரிசுக்கை தருவான்னு சொல்கிறாங்க. இதை சொன்ன பிறகு தான் அவருக்கே ஒரு பிரார்த்தனை செய்யணும்னு தோணுது. என்ன பிரார்த்தனை? அவருக்கு ரொம்ப நாளாக பிள்ளை இல்லை. ஜக்கரியா நபி தள்ளாத வயசில் இருக்கிறாரு, அவருக்கு பிள்ளை இல்லை. அவரை இளமையில் கேட்டுக்கிட்டு பார்த்துட்டு விட்டுட்டார். இதை பார்த்த உடனே என்னடா இது, யாரும் சாப்பாடு கொடுக்காம சும்மா வந்து சாப்பாடு இந்த அம்மாவுக்கு வந்து கிடச்சிட்டு இருக்குன்னு சொன்னால் இப்போ நமக்கே அல்ல தரமாட்டேன் பிள்ளைய. ஹுனாலிக்க தா ஜக்கரியா ரப்பகு, இதை பார்த்த பிறகு தான் ஜக்கரியாவை அல்லாட்ட என்ன செய்கிறாரு, துவா செய்கிறாரு. யாரெல்லாம் நான் கிழவனாக இருக்கிறேன், என் முன்னாடி கிழவியாக இருக்குது, முடியெல்லாம் நரைச்சி போச்சு, எலும்பெல்லாம் தளர்ந்து போச்சு, இருந்தாலும் நான் நம்பிக்கை இழக்கலை, எனக்கு பிள்ளைய தாண்டு கேட்குறாரு. எதை பார்த்துட்டு கேட்குறாரு? இப்படி தர்றவனுக்கு எனக்கு பிள்ளை தர முடியாதா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து சாப்பாடை தர்ற இறைவனுக்கு வந்து மனிதர்களால் கொடுக்காம அவனே பொறுப்பேற்று கொண்டு கொடுக்குறான் என்று சொன்னால் எனக்கும் தருவான் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சான்னு வருது. இப்போ மேட்ரு என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க்கு தந்துடுவான். நம்ம நினச்சிக்கிட்டு ரிஸ்க்குன்னு நினைக்கிறோம், இப்படி பெரிய கோடி இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் நினச்சான்னு சொன்னால், நம்ம நம்பணும் என்று சொன்னால், நமக்கு அருள் செய்ய எல்லாம் நாடி விட்டான் என்று சொன்னால் நினையாபுரத்திலும் தருவான். ரிஸ்க்கு என்ன செய்கிறது, நமக்கு இப்படி ஒரு மனிதன் வழியாக, ரூபா நோட்டு வழியாக, காசு பணத்தின் வழியாகத்தான் கிடைக்கும்னு கிடையாது. அது இல்லாத வழியிலும் அவனுடைய ரிஸ்க்கு நம்மளை தேடி வரும் என்பதற்கு இந்த 3வது அத்தியாயத்தில் 37வது வசனம் சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி ஈசா நபி காலத்தில் அந்த சமுதாய அவங்க மகன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி பண்ணானா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் ஈசா நபி. அவங்க காலத்தில் நினைஞ்சாங்க அந்த சமுதாய மக்கள்லாம்
ஈசாவே நீ வந்து இறை தூதருங்கிற, நாங்கள் உழைச்சுன்னு சாப்பிட முடியலை, அல்லாஹ்விடமிருந்து என்ன செய்ய, அங்கேருந்து உணவை இறக்க சொல்லு. மாயிதாண்டு சூறாவே இருக்கல, மாயிதாண்டல் இதான் உணவு தட்டுன்னு அர்த்தம். 5வது சூறா இருக்கல, இந்த மேட்டருக்கு தான் அந்த சூறாவுக்கு அந்த பேர், இந்த மெசேஜ் தான் அதில் சொல்லப்படுகிறது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, உணவு தட்டை வானத்துலேருந்து இறக்கு. உடனே அல்லாட்ட அவங்க துவா செய்கிறாங்க, அங்கேருந்து இறங்குது, உணவு தட்டை இறங்குது. அப்படியும் இறங்கு வழங்குதா, நம்ம உணவு தட்டெலாம் நமக்குலாம் இறங்கி பார்க்கலையே. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டவொன்னு என்ன செய்கிறது, ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்தன் மினசமா, வானத்திலிருந்து உணவு தட்டை இறக்கி வைகின்ற உடனே அது இறங்கி, இதெல்லாம் வந்து ஒரு நினையாபுரத்தில் கொடுக்கக்கூடிய உணவு தானே, இதெல்லாம் 5:114 இருக்குது. அப்படியும் தருவான். நம்ம ஈசா நபிக்குள்ளே நினச்சிடக்கூடாது. ஜக்கரியா நபி இருக்கும்போது நபியா இல்லாத மரியத்துக்கு எல்லாம் கொடுக்குறான், ஒரு நபி கூட கொடுக்காம. அதனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தது உங்களுக்கு தருவான், எனக்கு தருவான், யாருக்கு வேணாலும் தருவான். அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையில் நம்ம ஈமான் உள்ளவர்களுக்கு இருக்குமே, ஆனால் அப்படியும் நமக்கு அல்லாஹ்விடத்தில் உணவு கிடைக்கும் அப்படின்னு நம்பணும். அதே மாதிரி யூத சமுதாய மக்களுக்கு வந்து மண்ணு செல்வான்னு ஒரு உணவை இறக்கிட்டே இருந்தான், சுற்றிக்கிட்டே தெரிஞ்சாங்க மூசா நபியோட. அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கால சாப்பாடு என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல ஸ்டடியாக உட்காந்துருந்தா விவசாயம் பண்ணலாம், பயிர் பச்சை விளைவிக்கலாம், அறுக்கலாம், சாப்பிடலான்னு இருக்கு. டெய்லி நாடோடைய சுற்றிட்டு இருந்தானே என்ன கிடைக்கும், அதுக்காண்டி அல்லாஹ் அவங்களுக்கு என்ன பண்ண அருள் செஞ்சு, சரி ஊராக சுற்றிட்டு இருக்கிறாங்க, மண்ணு செல்வாண்டு மேல் உலகத்திலிருந்து டெய்லி சாப்பாடு இறங்கிடும், அதைத்தான் எல்லோரும் சாப்பிட்டு இருந்தாங்க. அதே சாப்பிட்டு இருந்தால் அதே காலத்துக்கு இருந்துருப்பானுவோம். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் பிடிக்கல, எங்களுக்கு வெள்ளரிக்காய் பூண்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் வேணும்ட்டாங்க. அப்படி கேட்டாங்க, இது எவ்வளோ நாளைக்கு தின்னுட்டு இருக்கிறது, மண்ணு செல்வாங்க அல்லாட்டிருந்து ஒரு உணவுன்னு சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. என்ன செஞ்சாங்க, மின் பக்கலிஹா கிஸ்தாயிகா பூமிஹா வாதசியா பசலிஹா, இதெல்லாம் கீரை இது பூண்டு கண்டுலாம் எங்களுக்கு வேணும். அப்படியா, அப்போ ஊர் சுற்றுற வேலை நம்ம கிடையாது, பேசாமல் ஏபித்து மிஸ்ரன் ஒரு ஊரில் பாளையம் இறங்கி அங்கே தங்கி உழைங்க கொய்நலக்கும் மாசு அழுத்தும், நீங்கள் கேட்டது கிடைக்கும்னு சொல்லி வயலில் இறக்கி விட்டான்லாம். அல்ல இறக்கினதை சாப்பிடாம விட்டதுனால மாற்றி கேட்டதுனால என்னடா உழைச்சி சாப்பிட்டுக்க, கலப்பையை பிடிச்சி இறங்கடா வயலில் அப்படின்னு சொல்லி எல்லாம் மாற்றினான் இருக்கு. அப்போ அல்ல இப்படியும் எல்லாம் என்ன செய்கிறான், உணவுகளை கொடுக்கத்தான் செய்வான். அதை இந்த மாதிரியான ஒரு வகையிலையும் எல்லாம் ரிசுக்கு தருவான் என்று நம்பணும். இன்னும் சொல்ல போனால் நமக்கெல்லாம் இப்ராஹிம் நபியில் அழகான முன்மாதிரி இருக்குன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அவங்க மார்க்கத்தை பின்பற்றுமாறு சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் நபி அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு உத்தரவு போடுறான். இந்த உத்தரவுலாம் நம்மளோட யாருக்கு போனாலும் தேர்வோமான்னு சொல்ல முடியாது. என்ன உத்தரவு போடுறான், உன்னுடைய மனைவியையும் கை குழந்தைய, அப்போ தான் பெற்று இருக்கிற கை குழந்தையும் கொண்டு போய் பாலைவனத்தில் கொண்டு போய் விடுங்கிறான். பாலைவனம்டா என்னங்க, வீடு இல்லை, வாசல் இல்லை, ஒன்றும் இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லை, திறந்த வெளி, எந்த மனித நடமாட்டமும் இல்லை. மனித நடமாட்டம் என்ன, மிருக நடமாட்டமும் இருக்காது. ஒன்றுமே இல்லாத பாலைவனத்தில் கொண்டு போய் என்ன செய்கிறான்ல, வந்து விட சொல்கிறான். உன் மனைவியையும் உன்னுடைய மகன் இஸ்மாயிலையும் கொண்டு போய் அந்த பாலைவனத்தில் விடு. கூட்டிகிட்டு போய் விடுறாரு. இவர் இருந்தது இந்த பக்கம் எகிப்து பக்கம் இருக்கிறாரு. அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் என்ன செய்கிறாரு, மக்கா இருக்கல இன்றைக்கி உள்ள மக்கா, அதான் இன்றைக்கி பாலைவனம். அந்த பாலைவனத்தில் கொண்டு என்ன செய்கிறார், அந்த இடத்துல காபாங்கிற ஆலயத்தை திருப்பி எழுப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி, இவங்களை வச்சு ஒரு ஊர் உண்டாக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் விட சொல்கிறான். என்ன சொல்கிறா, விட்டுட்டு துவா செய்கிறார், ரப்பனா இன்னி அஸ்கந்து துர்ரியத்தி, என் சந்ததிகளை நான் குடியமர்த்தி இருக்கிறேன், விவாதின் கைரிதி ஜராயின், எந்த பயிர் பச்சைகளும் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு வந்து விட்டிருக்கிறேன். ரப்பனா இந்த பைத்திக்கல் முஹர்ரம், புனிதமிக்க உன்னுடைய ஆலயம் இருந்த இடத்துக்கு அருகில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின ஆலயம் இருக்கு இல்லையா, அது சிதிலம் அடைஞ்சு போச்சு. அந்த இடத்துல பாலைவனத்தில் கொண்டு வந்து நான் இணைஞ்சிட்டேன், தங்க வைத்து விட்டேன். ஒரு சுக்குஹும் மின சமராத் ஒஜால் அஃபீதத்த மின்னநாசி தகவீலையும், இவங்க 2 பேர் மாத்திரம் இருக்கிறாங்க. இந்த பக்கம் மக்களை எல்லாம் வந்து குடியிருக்கவை, இவங்களுக்கு பலவிதமான கனிகளை உணவாக கொடு அப்படின்னு துவா செஞ்சார். இந்த காட்டிலையும் உண்டானுச்சா இல்லையா ஊர், ஒரு சம்சம்னு ஒரு நீரூற்று உண்டாக இருக்கிறது. இன்றைக்கி பார்த்தா 30 லட்சம் பேர் டெய்லி போய் நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அவ்வளோ மக்களை கொண்டே எல்லாம் கொண்டே விட்டுறான், நினச்சதெல்லாம் கிடைக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து நினச்சிப்போ அந்த இடத்துல ஒன்றும் கிடைக்காதுன்னு உலகமெல்லாம் ஒதுக்கி வச்சுருந்த ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் விட்டார் என்று சொல்லும் பொழுது, அதுக்கும் அல்லாஹ் நினையாபுரத்தில் என்ன செய்கிறான், ரிஸ்க் அளிக்கிறான் என்பதற்கு இதெல்லாம் வந்து 14வது சூறாவில் 37வது வசனம் ஆதாரமாக இருக்கிறது. இதை நம்ம நம்பணும். அல்லாஹ் வந்து போதுமென்ற மனசை கொண்டு அந்த நோயை தீர்த்து கொள்ள வேண்டும். 2வது விதியில் அல்லாஹ் எழுதியிருக்கிறான், அதை நம்பணும். நினையாபுரத்திலும் தருவான். நம்ம என்ன கணக்கு பண்ணுறோம், ஒரு இடத்துல வேலைக்கு பார்த்தோம்னா 5000 ரூபா சம்பளம், 5000 ரூபா கிடைக்குன்னு நினச்சிடக்கூடாது. 5000 ரூபா கிடைக்கும், அல்லாஹ் நாடுனால் நினையாபுரத்துலையும் தருவான். 5000 ரூபா ஒரு இடத்துல வேலைக்கு போனீங்கன்னா சம்பளம் தானே. நம்ம என்ன செய்வோம், சம்பளக்காரன் சம்பளம் தான் கிடைக்குன்னு நினச்சிடுவான்.
ஒரு வியாபாரி என்ன செய்வான், 3 மாதம் கணக்கு பார்த்து 4வது மாதத்துக்கு அதான் கிடைக்குன்னு நினைப்பான். இப்படி தான் எல்லாரும் கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு பண்ணுங்க, இது கிடைக்கும், இதுக்கு மேலேயும் அல்லாஹ் நாடினால் என்ன செய்வான், நினையாப்புறத்தில் தருவான் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் நமக்கு அந்த மன அழுத்தம் எப்படி நமக்கு அல்லாஹ் எழுதினால் கிடைச்சிரும். எப்படி நம்பணும், கிடைச்ச தீர்வு நம்பிடக்கூடாது. ஏன்னா அவன் எழுதாட்டி கிடைக்காத, எப்படி நம்பணும், நமக்கு இது சம்பளம் அவ்வளோதான் இருக்கிறது, ஆனால் இப்படி நம்ம விட்டுற மாட்டான், நமக்கு எழுதி இருந்தான்னு சொன்னால் இதில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ரூட்டை திருப்புவான், ஒரு வழியை காட்டுவான், ஒரு ஷார்ட்கட் ஒன்று உண்டாகி காட்டுவான், அதில் போய் எங்கேயோ போய் கோடீஸ்வரன் ஆயிடுவான். அந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அவருக்கு எழுதி இருக்கிறான்னு விலைக்கு ஏன் பொறாமல் வருது? இப்போ உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் கோடீஸ்வரனா போனால் தானே பொறாமல் வருதுன்றோம். இப்போ வருமா? அவனுக்கு எழுதிட்டான், உனக்கு எழுதலை, ஏன் போட்டு பொறாமப்படுற? அவனுக்கு எழுத போய் தானே வந்திருக்கிறான். உன்னோட படித்தவன், நீ ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவன் ஃபெயிலாக போனால் அவன் கோடீஸ்வரன் ஆகிட்ட நீ பிச்சைக்காரன் இருக்கணும். என்ன அர்த்தம்? அவனுக்கு எழுதினா உனக்கு எழுதலை, ஏன்ப்பா இது போட்டு அழட்டிக்கிறீங்க? இப்படி எடுத்துக்கொள்ளுமாறு என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதை விட இந்த ரிஸ்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த செல்வங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் வெறும் திறமையின் அடிப்படையிலாக கொடுக்கப்பட்டு நினைக்கிறீங்க? இல்லவே இல்லை. திறமையான அனைவரும் செல்வந்தர்களாக இருந்திருக்கணும். அப்படி பார்த்தா அப்படி இருக்கிறோமா? இன்னும் சொல்ல போனால் திறமையான படித்தவன் பட்டதாரி தான் இப்போ திறமையானவன். இவன் தான் இப்போ செல்வந்தர்கிட்ட சம்பளத்துக்கு இருப்பான். செல்வந்தராக இருக்கிறவன் யாராக இருப்பான்னு கேட்டால் டிகிரிலாம் வாங்கியிருக்க மாட்டான், அவன் பட்டதாரியாலும் இருக்க மாட்டான், கம்ப்யூட்டர் கூட ஆப்ரேட் பண்ண தெரியாது, அவனுக்கு மெயில் கூட அனுப்ப தெரியாது. இவருக்கு எல்லாம் இங்கே 8 சொட்டு என்ன செய்வார், இங்கே உட்காந்துட்டு உலகத்தையே நான் இயக்குவேன் பாரு. அவர் என்ன செய்வார், 5000 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருப்பார். அப்போ அறிவை கொண்டாடுற செல்வம் எழுதிட்டான், அவ்வளவுதான். அறிவை கொண்டெல்லாம் கிடையாது. செல்வந்தர்கள் அறிவாளிகள் இருப்பாங்க, அறிவாளி இல்லாதவர்கள் இருப்பார்கள். ஆனால் கண்டிப்பாக செல்வம் கிடைச்சது அறிவு காரணம் இல்லை. அறிவாளியாக இருக்கிறவனுக்கு செல்வம் கிடைச்சாலும் அவனுடைய அறிவு திறமையினால் அது கிடைச்சது இல்லை, எழுதியதால் தான் கிடைச்சது. அதுதான் அல்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறாங்கிறது இது ஒரு ஆதாரமோட செஞ்சுருக்கேங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கானான்னு கேட்குறீல்ல, இதை சிந்திச்சுப்பார். ஏழை பணக்காரனை சிந்திச்சுப்பார். ரிஸ்க்கு அவனுடைய திறமைக்கு கிடைச்சதா, உழைப்புக்கு கிடைச்சதா, அவனுடைய சரியான சுத்தமான நிர்வாகத்துக்கு கிடைத்ததா என்று நீ பார்த்தாயானால் அப்படி சொல்லவே இயலாது. நல்ல நிர்வாக திறமை உள்ளவனெல்லாம் கீழே கிடக்கிறான். நிறைய பேர் நிர்வாகம்னா என்னென்னு தெரியாத ஆள்லாம் என்ன செய்கிறான், செல்வந்தனை ஆகிக்கொண்டு. எல்லாரும் அல்ல, ரெண்டும் இருக்கிறார்கள். செல்வந்தர்களாக இருக்கிறவர்களில் நிர்வாகம்லாம் என்னென்னு தெரியாது, சும்மா கல்லாவுக்கு ஆசமாய் போட்டுகிட்டே இருப்பார். அது பாட்டு சேர்ந்துக்கிட்டே இருக்கு, என்னென்னு தெரியாது. விளங்குதா? வாங்கின கடனை ஏன் வச்சுக்கிறது தெரியாது, ஏமாத்திட்டு போயிருப்பான். அவன் ஏமாத்தினான், ஏமாத்தினான். நம்ம நினைப்போம் நிறைய பேர் ஏமாத்தினாங்க, ஆள் முடிஞ்சிட்டாண்டு. அவன் மேலே போயிருப்பான், ₹1,00,000 ஏமாந்துருப்பான், ₹5,00,000 லாபம் கிடைச்சிருக்கும். அந்த ₹1,00,000 ஏமாற்றம் அவனை பாதிக்க மாட்டேங்குது. பல சம்பவங்களை பார்க்கும் பொழுது நிர்வாகம் பண்ண தெரியாமல் கடனை கொடுத்துவிட்டு லாஸ் ஆகிக்கிற அப்படின்லாம் போயிட்டே இருப்பான். இன்னொருத்தர் இருப்பான், கடன் கிடையாது, கடன் அன்பை முறிக்கும், சல்லி காசு கடன் தர மாட்டேன் அப்படிமா, ₹100 ஜாமான் ₹125 தான் நான் விற்பேன் அப்படின்னு விற்பான். வாங்கிட்டு போவாங்க மக்கள். கணக்கு பார்த்தா இவன் எங்கேயோ போயிடுவான் அப்படின்னு நினைக்குவான், அவன் கீழே கிடப்பான். இப்போ என்ன நம்ம சிஸ்டம் திட்டம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகுத. வால்மார்ட்டை நீங்கள் அடிபட்டு போயிட்டானே, வால்மார்ட்டுக்கான உலக சந்தையில் உலக பணக்காரன் வியாபாரத்தில் எல்லாத்தையும் உலகம் பூரா கடையை வச்சு என்ன செய்வான், எல்லாத்தையும் வச்சு கட்டிடுவாங்க. அவனுடைய வேலையாக தான் இங்கேயும் வரப்போகிறாங்க. இப்போ அந்த அமெரிக்காவில் அடிபட்டு போனோன்னே இப்போ என்ன செய்யறான், நம்ம நாட்டில் கொண்டாந்து திணிக்க போகிறாங்க. சின்ன கடைக்காரங்களாம் நிமிர முடியாது, எல்லாத்துலையும் குண்டு வச்சுலாம் விளக்கமாறு வரைக்கும் விற்பாங்க. ஊருக்கு கடையை போட்டு வழங்குதா. அப்போ அவங்ககிட்டலாம் நீ நிற்கல, அசலுக்கு கீழே கொடுப்பான். வியாபாரம்லாம் தலை நிமிர முடியாது, அவனே பரட்டி போட்டுருச்சு. வால்மார்ட்டே நெஞ்சிருச்சு அமெரிக்காவில் புரட்டி போட்டுவிட்டு அப்போ ஒபாமா கேட்குறாரு, உங்கள் நாட்டில் அந்நிய முதலீட்டு அனுமதிங்க வால்மார்ட்டுக்காக வேண்டி, இப்படிங்கிற அளவுக்குன்னு பார்க்குறோம். அப்போ என்ன விளங்குது, திறமைக்கு வேலையே கிடையாது. திறமை உள்ளவனாக இருந்தாலும் திறமை இல்லாதவனாக இருந்தாலும் சரி, செல்வத்துக்கு திறமை காரணம் கிடையாது. நல்லா விளங்கிக்கிறணும். செல்வத்தில் இருக்கிறவர்கள்ட்ட திறமை எவ்வளோ திறமை உள்ளவர்களாக இருந்தாலும் அதுக்கு பணத்துக்கு அது காரணமாக சொல்லவே முடியாது. அதனால தான் செல்வம் மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அந்த காலத்தில் எடுத்து பாருங்கள், மன்னர்கள் தான் செல்வந்தர்களாக இருப்பாங்க, அல்லது வள்ளல்கள் வாங்க. கொடை வள்ளல்ங்கிறாங்களே, கொடை வள்ளல் யாருங்கிறீங்க, மக்களுக்கு கொடுக்குறவனா? இந்த புலவனுங்களுக்கு கொடுக்குறவன் தான் கொடை வள்ளல். கொடை வள்ளல்ங்கிறாங்களே, இந்த கொடை வள்ளல்ங்கிறவன்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஆகா ஓகன்னு புகழ்வாங்க. இந்த புலவனாரெலாம் அதுக்கு ஒரு சந்தோஷம் தான், அதை வச்சுக்க இதை வச்சுக்கேமா. இவன் தானே பட்டம் கொடுக்குறவனாக இருக்கிறான், இவன் கவிதை எழுதிட்டு போயிடுவான். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, கொடுத்து செவந்த கை அப்படி இப்படி எழுதி விட்டு போயிடுவான். அப்போ வரலாற்றில் கொடை வள்ளல் ஆயிரும். மக்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த கொடை வள்ளல்னு பேர் எடுத்தவனெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா நிறைய பணங்காசை வச்சுக்கிட்டு அவங்கள எத்தி பிழைக்கக்கூடிய புலவர்களுக்காக வேண்டி அள்ளி போடுவாங்க.
அப்போ நம்ம பார்க்குறோம், புலவன் தான் அந்த காலத்தில் அறிவாளி. இந்த காலத்தில் எம்ஏ பிஏ டிகிரி படித்தவன் அறிவாளின்னு சொன்னால், அந்த காலத்தில் அறிவாளின்னா யார்? புலவன் தான். மொழி அறிந்தவன் தான் அறிவாளி அந்த காலத்தில், அவ்வளவுதான். அப்போ இந்த புலவர்களுடைய வேலை என்ன? அறிவாளியாக இருக்கிறான் இவன் போய்கிட்டு அறிவு இல்லாத ராஜாட்ட போய், எந்தளவுக்கு ராஜாவுக்கு அறிவு இருக்காது, ராஜாவுக்கு வந்து கேட்பான மந்திரியே மாதம் 3 மழை கரெக்டாக பொழியுதா, மழை பெய்கிற கூட அவனுக்கு தெரியாது. ராஜாவாக இருக்கிறவன் எவ்வளோ விவரம் கேட்டவனாக இருப்பான்னு கேட்டால், சும்மா அப்போ ராஜானால பிள்ளைய ராஜாவாக்கிடுவாங்க, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. மழையெல்லாம் ஒழுங்காக மாதமாக நம்ம நாட்டில் ஒழுங்காக மழை பெய்யுதா, நம்ம நாட்டில் மழை பெய்யுதாண்டு அவன் மந்திரிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவான். அப்போ வந்து மந்திரி தான் கொஞ்சம் விவரம் உள்ளவனாக இருப்பான்னு வைங்களேன். அவன் விவரம் உள்ள மந்திரி வந்து ராஜாட்ட கை கட்டி சம்பளம் வாங்குறான், விவரம் உள்ள புலவன் வந்து ராஜாட்ட கை கட்டி வாங்குறான். திறமைக்கு வர்றாந்து அவன்லாம் இருக்கணும், திறமையை கொண்டு பெறுவதாக இருந்தால் மந்திரிலங்க பணக்காரனாக போயிருக்கணும். அப்போ இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கேட்குறான், அவளும் யரவ், இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா, அன்னல்லாஹ யபுசுத்து ரிசுக லிமன் யஷாவ யக்திர், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிசுக்கை, நாடியவர்களுக்கு தான், திறமை ஒன்றும் கிடையாது, நாடியவர்களுக்கு ரிசுக்கை தாராளமாக கொடுக்குறேன், நாடியவர்களுக்கு குறைவாக கொடுக்குறேன். இன்னஃபி தாலிக்கல் ஆயாத்தின் லி கௌமின் யூமினூன், நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு இதில் பெரிய அத்தாட்சி இருக்கிறது. இதை சிந்திச்சு பார்த்தாலேயே கண்டிப்பாக கடவுள் இருக்கிறான். ஒருத்தன் திறமையை கொண்டு பணக்காரன் ஆக முடியலை, திறமை இல்லாதவனும் பணக்காரன் ஆக முடிகிறது. அப்போ செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் 1000 பேருக்கு சொல்லிக் கொடுப்பேன் எப்படி சம்பாதிக்கலான்ட்டு, என்னங்க எனக்கு சம்பாதிக்க தெரியாது, இப்படி எத்தனை பேர் இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரியான முறையில் உலகத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒருத்தன் இருக்கிறான், அல்லாஹ் தான் இருக்கிறான், இதெல்லாம் செய்கிறாங்கிறத காட்டுதா இல்லையா? கண்ணு முன்னாடி பார்க்குவதிலிருந்து அவன் தான் இதை இயக்கி கொண்டிருக்கிறான் என்பதற்கு ஆதாரமாக இதை காட்டுறான்ல. குர்ஆனில் 30வது அத்தியாயத்தில் 37வது வசனம், 39வது வசனத்தில் 50 அத்தியாயத்தில் 52வது வசனத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த ரிஸ்க்கை நான் சில கூட குறைய கொடுக்குறேன்ல, இதில் போட்டு பொறாமையெல்லாம் படாத, உனக்கு அறிவு இருக்கா எனக்கு அறிவு இருக்கா, அறிவுக்கு சொந்தம் கொண்டாடுறான். இன்னும் ரப்பக்க எப்சுத்து ரிசுக்க லிமன் யஷாவ யக்திர், நாடியவர்களுக்கு அதிகமாக நாடியவர்களுக்கு குறைவாக கொடுப்பேன். நான் ஒன்றும் விவரம் கட்டவன் இல்லை. இன்னஹு கானபி இபாதிஹி ஹபீரன் பசீரா, இதை சொல்லிவிட்டு நாடியவனுக்கு ரொம்ப கொடுப்பேன், நாடியவனுக்கு கம்மியாக கொடுப்பேன். என் அடியார்களை பற்றி எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. அப்போ என்ன தெரிஞ்சு தான் கொடுக்குறேங்கிறான். ஒருத்தன் கூட கொடுக்குறேன்னா தெரிஞ்சு காரணத்தோட கொடுக்குறேன், உனக்கு தெரியாது. அது குறைய கொடுக்குறேன்னா அதுக்கு காரணம் எனக்கு தெரியும், உனக்கு காரணம் தெரியலைங்கிற காரணத்துக்காக வேண்டி நீ அதை குறையாக எடுத்துக்கிறாத. நீ என்ன நினைக்கணும், நமக்கு தரலைன்னு சொன்னால் அதற்கு காரணம் இருக்கும், இவனுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு இல்லை. அடியார்களை பற்றி அவனுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? என்னை பற்றி எனக்கு என்ன தெரியும், உங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது. எல்லாம் யோசிப்பான், இவனுக்கு கொண்டே காசை கொடுத்தோம்னா இருக்கிற ஈமானு போயிடும், நல்லா எல்லாம் நினச்சி என்ன செய்வான், கொடுக்காம கூட இருந்திருப்பான். அப்போ ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி, அதை விட ஒரு நல்ல வேலையை நம்ம எடுத்து வாங்குவதற்காக வேண்டி நம்மளை வந்து அந்த மாதிரி வந்து பொருளாதாரத்தில் கீழே தள்ளி அப்போ தான் வேறு வேலைக்கு போவான்னு சொல்லி எல்லாம் என்ன செஞ்சுருப்பான், அப்படி செஞ்சுருப்பான். அப்போ அல்லாஹ் வந்து எது செஞ்சாலும் விவரத்தோடு செய்வான். அப்போ கூட குறை அல்லாஹ் தர்றான்னு சொன்னால் அவன் விவரமுள்ள ஒருத்தன் தருகிற பங்கிட்ட நம்ம எப்படி குறை சொல்கிறது? இவ்வளவு தான் நமக்கு தரணும்னு விவரமாக உள்ள ஒருத்தன் என்ன செய்கிறான், மாத்திரை டாக்டர் எழுதி தர்றாரு, ஒருத்தனுக்கு 10 மாத்திரை கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு 3 மாத்திரை கொடுக்குறாரு, அவனுக்கு ஏன் 10, இவனுக்கு ஏன் 3 கேளுமா? அவன் விவரமுள்ள டாக்டருக்கு தெரியும் இவனுடைய நோய்க்கு இத்தனை டோஸ் தான் கொடுக்கணும், அவனுக்கு இத்தனை டோஸ் தான் கொடுக்கணும், அவனுக்கு தானே தெரியும். ஒரு டாக்டர் எழுதி தர்ற மாத்திரையை மட்டும் எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தானே அரசாங்க ஆஸ்பத்திரியில் கொடுக்குறாங்க, ஊதா கலர் மாத்திரையை கொடுத்துருவாங்க எல்லாத்துக்கும். அது அந்த தனியார் அப்படி கொடுக்குறானா? தனியார் டாக்டர் என்ன செய்யறான், ஆள் பார்த்து நோய் பார்த்து அந்த அளவை பார்த்து அதுக்கு டோஸ் கொடுக்குறானா இல்லையா? அந்த மாதிரி ஒரு டாக்டர் கொடுக்குறாங்க போது நம்ம ஏற்றுக்கொள்வோமே. ஆனால் படைச்ச இறைவனுக்கு நம்மளை பற்றி தெரியுமா தெரியாதா? நம்மளை பற்றி அல்லாஹ் தவிர யாருக்கு நல்லா தெரியும்? அல்லாஹ் தான் நல்லா தெரியும். அது இதை நினச்சா ஏங்க உங்களுக்கு மனக்குழப்பம் வருது? அப்போ நம்மளை அல்லாஹ் நன்கு தெரிந்திருக்கிறான், நம்ம உழைக்கிறோம் தரமாட்டேங்கிறான்னா ஏதோ ஒரு மேட்டர் இருக்கிறது. அவன் தராமல் இருப்பதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது, அது நமக்கு இப்போ விளங்காது. மறுமை நாளில் அதெல்லாம் தெளிவுபடுத்துவான். அவனுக்கே தெரிந்த ரகசியங்கள் நமக்கு தெரியாது. நம்ம எதிரியாக இருந்த ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகிட்டான்னு நம்ம ஏன் பொறாமப்படணும்? அவனுக்கு அதை கொடுக்குறான்டா ஏதோ ஒரு மேட்ரு இருக்கும், நமக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் அடங்கி இருக்கும், நமக்கு தெரியும் நினச்சி பாருங்க ஒன்று வராது. அப்போ எல்லாமே என்னென்னு கேட்டால் அல்லாவுக்கு விவரத்தோடு சம்மந்தப்படுத்துகிறான். ரிஸ்க்கை கொடுக்குறேன், கூட கொடுக்குறேன், குறைய கொடுக்குறேன், அடியானை பற்றி எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதான் அல்ல. இது எங்கே இருக்குது? 17:30 இருக்கிறது. அதே மாதிரி வந்து இதே கருத்தை அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதிஹி, அடியார்களில் நாடியவர்களுக்கு ரிஸ்கை தாராளமாகவும் குறைத்தும் கொடுக்குறான். இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம், எல்லாம் எனக்கு தெரியும்.
தெரியாமல் எது விவரங்கட்டலாம் அள்ளி ஒருத்தர் கூட அள்ளி குறைச்சி கொடுத்துடல, தெரிஞ்சு தான் கொடுக்குறேன். இவனுக்கு கூடன்னா வேணும்னு தான் கொடுக்குறேன், உனக்கு குறை என்ன வேணும்னு தான் செய்கிறேன். அந்த காரணத்தில் உனக்கு விலகிட்டு இருக்கின்ற அவசியம் கிடையாது. ஆனால் காரணம் இருக்கிறது, நான் காரணத்தோடும் விவரத்தோடு தான் செய்வேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது மாதிரி நம்ம நம்பணும் என்று சொன்னால் அழுத்தமெல்லாம் வராது, மனக்குழப்பம் வராது. இது ஒரு மருந்தாக நமக்கு என்ன செய்கிறது, அமைகிறது. இன்னும் இந்த பொருளாதார சம்பந்தமான நோய்